سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்துக்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உம்ராவுக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் தாலா நம் அனைவரும் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக ரமலான் மாதத்தில் அதிலும் கடைசி பகுதியில் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது ஒரு நபி அவர்கள் சொல்லி ஒரு நற்செய்தி. அதாவது, யார் ரமலானில் உம்ரா செய்கிறாரோ அவர் என்னோட ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்ற நற்செய்தி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உம்ரா செய்வதே ஒரு சிறப்பு. உம்ரா என்று செய்வதற்குரிய ஒரு அமைப்பே உச்சக்கட்டமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. அதிலும் ரமலானில் கடைசி பத்துல செய்யறோம்னால் நபியங்க என்ன சொல்றாங்க, யார் ரமலான் மாதத்துல உம்ரா செய்கிறாரோ அவர் என்னோட ஹஜ் செய்த கூலி கிடைக்கும் என்ற நற்செய்தி. அப்ப உண்மையிலேயே யாரெல்லாம் உம்ராவுக்கு போறதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களோ பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரோட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க. நாங்களும் நபியவங்களோட ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு வரணும்னு சொல்லி. அப்ப இந்த இப்படியான அமைப்பின் மூலமாக நபியவங்க என்ன செய்யறாங்க, எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. ஹைர், அது ஒரு பகுதி, அது உள்ளத்துல ஆழம் பதிச்சு கொள்ளுங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது என்ற சந்தோஷத்தோட உம்ரா பயணத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக் கொள்வோம். ரைட், இன்ஷா அல்லாஹ் நீங்க 18ஆம் தேதி இலங்கையிலிருந்து என்ன செய்றீங்க, மதினாவை நோக்கி முதலாவது நீங்க போறீங்க. பஹ்ரைன் போய் அப்படியே அங்க இருந்து அப்படியே ஜித்தா போய், ஜித்தால இருந்து அப்படியே என்ன செய்வீங்க, நீங்க மதினாவுக்கு போவீங்க. முதலாவது நீங்க மதினால போய் தான் இருக்க போறீங்க. இப்ப மதினாவுடைய சில முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு ரெண்டு உம்ரா செய்யக்கூடிய அந்த ஒழுங்குமுறையை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப மதினாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த பூமி. குறிப்பா மஸ்ஜிதுன் நபவி, நபி அவர்கள் கட்டிய அந்த பள்ளி இருக்குது இல்லையா, அந்த பள்ளியில தொழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் யாரை தெரிவு செய்கின்றானோ அவருக்கு கொடுக்குறான். அத விசேஷம் என்னன்னு சொன்னால், சிறப்பு என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மஸ்ஜித் நபவில நீங்க 2 ரக்காய் தொழுதீங்கன்னு சொன்னால் ஏனி பள்ளிகள்ல 1000 ரக்காய் தொழுத நன்மை கிடைக்கும். அதாவது மற்ற பள்ளிகள்ல, நாட்டில் உள்ள பள்ளிகள்ல நீங்க 1000 ரக்காய் தொழுவுறீங்க. அப்ப 1000 ரக்காய் தொழுவுறதுக்கே ஒரு காலம், ஒரு நேரம் பிடிக்கும், ஒரு டைம் பிடிக்கும். 1000 ரக்காய் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை 2 ரக்காயத்து ஈக்குவல் ஆயிக்கும். நபியோட நீங்க 2 ரக்காய் தொழுதீங்கன்னா 1000 ரக்காய் தொழுத நன்மை கிடைக்கும் என்ற நற்செய்தி. அப்ப அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உண்டு. அடுத்ததாக நீங்க நபியோங்க பள்ளிக்கு போற நேரத்துல முக்கியமாக நீங்க கவனிச்சுக்கொள்ளணும், மஸ்ஜித் நபவி அந்த வளாகத்துல, அந்த சூழல்ல, அந்த பகுதியில் நீங்க நடந்து போகக்கூடிய நேரத்துல இங்கெல்லாம் சஹாபாக்குடைய வீடு இருந்துச்சு, சஹாபி பெண்மணியுடைய வீடு இருந்துச்சு, சஹாபாக்கள் நடந்த இடம் நடக்கிறேன், சஹாபி பெண்மணிகள் நடந்த இடத்துல நான் நடக்கிறேன், நபி அவங்க நடந்த இடத்த நடக்கிறேன், அந்த ஃபீலிங், அந்த உணர்வு தான் உங்களுக்கு இருக்கணும் அந்த இடத்துல. அப்பதான் அந்த இச்சை வாழ்க்கையிலும், அதாவது நாங்க இறையச்சத்தோட அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை சூழலை அமைச்சுக்கொள்ளணும். இப்ப அந்த அடிப்படையில இப்ப அந்த பகுதியில நீங்க நடந்து போற நேரம், வார நேரம், பள்ளிக்குள்ள இருக்கிற நேரம், இங்க பள்ளிக்குள்ள இருக்கிற குறிப்பா ஒயிட் காபட், அப்ப அங்கெல்லாம் நீங்க இருக்கிற நேரத்துல நபியவங்களுக்கு முன்னால இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுல அமல் செய்யணும். நான் நபியவங்களுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன், நான் நபியவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறேன், நான் நபியவங்களோட சேர்ந்து இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்பத்தான் நான் அமல் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு உற்சாகம், ஒரு அந்த இறையச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதுல குறிப்பா எல்லா தொழுகைக்கும், ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகைக்கெல்லாம் நேரத்துக்கு என்ன செஞ்சிருங்க, ஜமாத்துக்கு போயிருங்க. குறைஞ்சது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடி நீங்க போயிருங்க. அடுத்து இன்னொரு உபதேசம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க 18ஆம் தேதி போறீங்க, போய் பெருநாள் வர நீங்க அங்க இருக்க போறீங்க. அப்ப குறிப்பா இஅ்திகாஃப் இருப்பீங்க. அப்ப நிறைய குர்ஆன், இந்த 18 நாள்ல ஒரு முழு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய சூழல் உருவாக்கிக்கொள்ளுங்க. நீங்க ஸ்ரீலங்கால ஃபிளைட்ல ஏறுறீங்கல்ல, ஏறி அப்படி பஹ்ரைன் போறீங்க, அப்ப நீங்க உங்கவுங்க ஓதக்கூடிய, வளமையா ஓதக்கூடிய ஒரு குர்ஆனை கையில எடுத்துக்கொள்ளுங்க, கையில வச்சுக்கொள்ளுங்க. அல்லது ஒரு புதிய குர்ஆன், ஒரு சின்ன குர்ஆனை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க உங்களை ஓதுற மாதிரி.
நீங்க ஸ்ரீலங்கால ஃபிளைட்ல ஏறின உடனே குர்ஆனை ஓத ஆரம்பிங்க. மெதுவா என்ன செய்யும், குர்ஆனை ஓதிக்கிட்டே இருங்க. தூக்கம் வர வரைக்கும் குர்ஆனை ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் ஓதி முடிங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். பறக்கிற நேரத்துல, ஆகாயத்துல பறக்கிற நேரத்துல குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி ஒரு சந்தோஷம். அந்த ஓதுற நேரத்துல உங்களுக்கு சந்தோஷம் வரணும். அல்ல இப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு தந்தான். அப்ப பறந்துகிட்டே ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் முடிச்சிருவீங்க. இப்ப பஹ்ரைன்ல போய் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒரு 3 ஹவர் அதாவது தங்குவீங்க. அந்த டைம் உங்களுக்கு இருக்குது. அடுத்த ஃபிளைட் நீங்க போறது கடையில. அப்ப அங்க உள்ள வேலை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, குர்ஆன் எடுத்து என்ன செய்யுங்க, அங்க ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் ஓதுங்க. நீங்க வேகத்தை காட்டணும். நாங்க போற நோக்கம் வந்து பல லட்சங்களை செலவழிச்சு நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி போறோம்னா 100% நன்மையை நாங்க ஆரம்பத்தில இருந்தே வீட்டிலிருந்து போறதுல இருந்து திரும்பி வார வரைக்கும் முழு நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில அப்ப குர்ஆன் நீ கையில உங்களோட லக்கேஜ்ல வச்சு, உங்களோட ஹேண்ட் பேக்ல வச்சுக்கொள்ளுங்க. லக்கேஜ்ல போட்டுறாதீங்க. போட்டா அது கடைசியில அது ஜித்தால போய் தான் நீங்க எடுக்கணும். ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கொள்ளுங்க உங்களோட குர்ஆனை. அப்ப நீங்க குர்ஆனை அப்ப பஹ்ரைன்ல அப்ப இதுக்கெல்லாம் ஒரு 3-4 நிமிஷம் முடிச்சிடலாம். நீங்க மதீனாவுக்கு போறது கடையில. இப்ப ஜித்தால நீங்க இறங்கி ஜித்தால இருந்து நீங்க என்ன செய்வீங்க, பஸ்ல போவீங்க. ஒரு 4 ஹவர் 5 ஹவர் பஸ்ல மதீனாவுக்கு போவீங்க. அப்ப அந்த தூக்கம் வர வரைக்கும் பஸ்ல குர்ஆனை ஓதிட்டே போறது. அப்ப நீங்க மதீனா போறதுக்கு இடையில ஒரு 5 ஜூஸ் ஒரு 6-7 ஜூஸ் ஓதி முடிச்சிடலாம். உங்களுடைய வேகம், உங்களுடைய ஆர்வம், அந்த டாக்கெட் உங்கள்கிட்ட இருக்கணும். மக்கா மதீனால குர்ஆன் இறங்கிச்சு. குர்ஆன் இறங்கிய அந்த இடங்கள்ல நான் நிறைய குர்ஆன் ஓதணும். எந்தெந்த இடங்கள்ல குர்ஆன் இறங்குச்சோ அந்த இடங்கள்ல இருந்து குர்ஆனை ஓதி திருப்தியான நாட்டுக்கு வரணும் என்ற ஆசை இப்ப நீ வளர்த்துக்கணும் உள்ளத்துல. அப்ப முதல் கட்டம் அப்ப குர்ஆனை எடுக்கணும். நான் ஏன் சொல்ல வந்தேன்டா, இப்ப நீங்க மதீனால இருப்பீங்க, ஒரு 3 நாள் இருப்பீங்க. சரியா நேரத்துக்கு பள்ளி போகக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு முன்னால பள்ளிக்கு போயிருங்க. ஒன்று நோன்பு காலம், சும்மா தான் இருக்கிறீங்க, சுத்தலாம் மாட்டீங்க. அப்ப என்ன செய்யுங்க, குறைஞ்சது ஒரு 11 மணிக்கெல்லாம் பள்ளிக்குள்ள என்டர் ஆயிருங்க. போயிருங்க, குர்ஆனோட போங்க. ஒரு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வக்துக்கும் குர்ஆன் ஒரு 1/2 ஜுஸ் 1 ஜுஸ் ஓதக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. அப்ப மாஷா அல்லாஹ் மதீனால இருந்து மக்காவுக்கு போகும்போது உச்சக்கட்டமான இறையச்சத்தோட போகணும். மக்காவை நீங்க சந்திக்கிற நேரத்துல, கஅபாவை சந்திக்கிற நேரத்துல மதீனால நிறைய அமல்களை செஞ்சு உச்சக்கட்டமான இறையச்சத்தோட மக்கா மண்ணில் போய் இறங்கணும் நீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வக்துக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னால பள்ளிக்கு போயிருங்க. போய் என்ன செய்யுங்க, 2 ரக்காத் துஹா தொழுங்க, அல்லது பள்ளியுடைய காணிக்க தொழுவுங்க. அப்ப 2 ரக்காத் தொழுதிங்கன்னா 1000 ரக்காத் தொழுது நன்மை கிடைக்கும். அப்படியே உட்காந்து என்ன செய்யுங்க, ஒரு 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதுங்க. தொடர்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சோறு வந்துடும். அப்ப என்ன செய்யுங்க, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க கையில வச்சுக்கிற குர்ஆனை தொடர்ந்து ஓதிட்டே போங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நபியவங்க மீது ஸலவாத் நிறைய சொல்லுங்க. மஸ்ஜித் நபவியில இருந்து ஸலவாத் சொல்லுங்க. ஏன்னா ஸலவாத்தை பொறுத்தவரை வந்து நாங்க நபியவர்களுக்காண்டி துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். ஸலவாத்துல் இப்ராஹிமியான்னு சொல்லுவாங்க. இதோடைய பொருள் என்ன, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நீ அருள் பாலித்தாயோ, அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி நீ அருள் பாலித்தாயோ, அதே போன்று நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் பாலிப்பாயாக. அதுக்கு அடுத்த வரி என்ன, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி பரக்கத் செய்தாயோ, அதே போன்று நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்வாயாக. அப்ப நபி அவங்களை துவா கேட்கிறோம். ஸலவாத் என்பது நபிக்கு துவா கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி அவங்களை நீங்க ஸலவாத்தை சொல்லுங்க. அப்ப பள்ளியில மஸ்ஜித் நபவியில நபி அவங்களுடைய கட்டி அந்த பள்ளியில உட்காந்து கொஞ்சம், அதாவது ஒரு கவலையோட, நான் நபி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், நபி அவங்க சொல்லிட்டு இருந்த ஸலவாத்தை ஓதுறேன்னு ஒரு கவலையோட என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வக்துக்கு முன்னால ஒரு 10 தடவை, ஒரு 15 தடவை ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு 10 தடவை, லுஹர் தொழுகைக்கு பிறகு அல்லது லுஹருக்கு முன்னுக்கு ஒரு 10 தடவை, அசருக்கு முன்னுக்கு அல்லது பின்னுக்கு ஒரு 10 தடவை, மாரிபுக்கு முன்னுக்கு ஒரு 10 தடவை, இப்படி என்ன செய்யுங்க. அப்ப ஒரு நாளைக்கு 50-100 தடவை நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய சூழல் நீங்க தான் உருவாக்கி கொள்ளணும். சூழலை நம்ம தான் உருவாக்கணும். தானா சூழல் வராது. நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு, எனக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாதான் சொர்க்கத்துக்கு லேசா போக இயலும். சிரமப்படாம சொர்க்கத்துக்கு போக இயலாது. நேரத்தை, காலத்தை, பணத்தை எல்லாத்தையும் செலவழிக்கணும். அப்ப அந்த அடிப்படையில கொஞ்சம் சிரமப்படுங்க. இந்த 10 நாள் 13 நாள் வந்து என்ன செய்யணும், முழு மூச்சா நான் ஈடுபடணும் அமல்கள்ல, விடக்கூடாது. இந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க, அப்ப மதீனால இருக்கிற நேரங்கள்ல அப்ப இந்த குர்ஆனை என்ன செய்யுங்க, ஒரு பக்கம் ஃபாஸ்டா ஓதிக்கிட்டே போங்க, வேகமா ஓதிக்கிட்டே போங்க. உங்களுடைய வேகம் ஒன்று கூட நான் இந்த பெருநாளைக்கு முன்னால முழு குர்ஆனை ஓதி முடிக்கணும் என்ற அமைப்புல என்ன செய்யுங்க, ஒரு பக்கம் வேகம் ஓதிட்டு போங்க.
பள்ளியில் இருக்கிற நேரம் நபியவங்க மீது அதிகமா சொல்லுங்க. அது இல்லாம சில திக்ருகள் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ரினாஸ்புரத்தால குரூப்ல நான் போடுறேன். அந்த உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அந்த திக்ர். அது ஒரு தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார். அது என்ன செய்யறது, ஒரு 25 தடவை சொல்றது. ஒரு 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 நிமிஷம் தான் பிடிக்கும். அதே போல ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன திக்ர் அது. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அவனே என்னை பாதுகாப்பான். அதே போல வந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நாவுக்கு இலகுவானது, மறுமையில மீசான்ல பாரமா இருக்கும்னு சொல்ல சொன்னாங்க. அதே போல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சொர்க்கத்துடைய பொக்கிஷம் தான். இப்படி இந்த சில இதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. ரினாஸ் பர்சனர் உங்களுக்கு அனுப்பியிருப்பார், இல்லாட்டி நான் அனுப்பி வைப்பேன், உங்களுக்கு குரூப்ல போடுவேன். அதை நீங்க வச்சுக்கிட்டு போன்ல பார்த்துக்கிட்டு என்ன செய்யறது, ஒவ்வொரு திக்ருகளையும் தஸ்பீகளையும் ஒரு 20 தடவை 25 தடவை ஒவ்வொரு நேரத்தில் நீங்க சொல்றது. நீங்க பள்ளிக்கு போற நேரம், வார நேரம், நடந்து போற நேரம், வார நேரம், இப்பயே ட்ரைனிங் எடுங்க. இப்போ போறதுக்கு ஒரு 4 நாள் இருக்கு தானே, ஒரு 2 நாள் இருக்கு தானே, அந்த 2 நாள் என்ன செய்யுங்க, ஒரு ட்ரைனிங் எடுங்க. போற நேரம் வார திக்ருகள், தஸ்பீகள், துஆக்கள், அமல் விஷயத்துல ஒரு ஆர்வத்தோட செய்யக்கூடிய அமைப்பு இந்த 2 நாள் அமைச்சு கொடுங்க. இப்ப நீங்க மதினா மண்ணையும் உங்களோட ஹோட்டல்ல இருந்து போற நேரம், வார நேரம் திக்ருகளோட தஸ்பியோட ஒரு 25 தடவை, 50 தடவை, 100 தடவை இஸ்திக்ஃபாரோட இருக்கக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. அப்ப இது பள்ளியில அப்படிதான் அமைச்சு கொள்ளணும். அதே போல ஒயிட் காப்பட், ஒயிட் காப்பட்டை பொறுத்தவரை வந்து ஆண்களுக்கு தனியே பெண்களுக்கு தனியே என்ன செய்வாங்க, ஒரு டேட் ஒன்று தருவாங்க. போற நாட்களுக்குள்ள அதை அமைச்சு அந்த அவங்களோட டிராவல்ஸ் மாதிரி என்ன செய்வாங்கன்னா அதுக்கான ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு டைமும் சொல்லுவாங்க, 4 டைம், அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எப்படி அந்த போகணும்னு சொல்லி. இப்ப நீங்க ஒயிட் காப்பட்டுக்குள்ள போயிட்டால், ஒயிட் காப்பட்னு சொன்னால் அதாவது நபி அவங்க சொன்னாங்க வந்து எனது மெம்பருக்கும் அந்த வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் வந்து சொர்க்கத்துடைய பூஞ்சோலைனாங்க. சொர்க்கத்துடைய உலகத்துல ஒரு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா அந்த இடம் தான். அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிற நேரத்துல உங்களை அனுபவிப்பாங்க, கொண்டு போவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு தூரத்துக்கு துவா கேட்கறதுக்கு டைம் தருவாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. எடுத்து அந்த இடத்துல வச்சு என்ன செய்வாங்க, 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுறதுக்கு டைம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த இடத்துல இருக்கிற இடத்துல உங்களை ஃபீலிங், உங்களோட உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் வீட்டுக்கும் என் மெம்பருக்கும் இடைப்பட்ட இடம் வந்து சொர்க்கத்துடைய பூஞ்சோலைண்டாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல தொழுகிற நேரத்துல நான் சொர்க்கத்துக்குள்ள இருந்து தொழுகிறேன். அந்த இடத்துல நீங்க துவா கேட்கிற நேரத்துல சொர்க்கத்துக்குள்ள இருந்து துவா கேட்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு என்ன செய்யுங்க, நீங்க துவா கேட்டு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இறையச்சம் தக்குவா வரும். அந்த சூழலை அமைச்சு கொள்ளுங்க. அதே போல அங்க நடக்கிற அந்த ஜியாரங்களுக்கெல்லாம் உங்களோட வரக்கூடிய மௌலவி என்ன செய்வாங்க, அதை கூட்டு போய் அதனுடைய விளக்கங்கள் தெளிவுகள் உங்களுக்கு தருவாங்க. அப்ப அதான் நீங்க அங்க படிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப நீங்க மதீனா பள்ளியில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குமுறைகள் ஒன்றே நேரத்தோட போகணும். குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால பள்ளிக்குள்ள என்டர் ஆயிடணும், போயிடணும். அங்க போய் கொஞ்சம் குர்ஆனை ஓதணும், ஸலவாத்தை சொல்லணும், திக்ருகள் தஸ்பியோட இருக்கணும், பரலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து நபி அவங்க சொல்றாங்க, யார் ஒரு நாளைக்கு 10 ரக்காயத்து சுன்னத் தொழுகிறாரோ அல்லது 12 ரக்காயத்து சுன்னத் தொழுகிறாரோ அவருக்கு வந்து சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படும். இப்ப நாங்க அடிக்கடி மக்களுக்கு சொல்லி வாரோம், இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ளுங்க. ரமலான் அல்லாத காலத்துல சில நேரம் தொழுகையில் அலட்சியமா இருந்திருப்பீங்க. இப்ப ரமலான்ல டெய்லி தொழுவுறீங்க. அப்போ உங்களுக்கு ஆசை வைக்கணும், ஆசை வரணும், நான் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டணும், எந்த செலவு இல்லாம தொழுகையின் ஊடாக. அது என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜ்ருடைய ஃபர்லுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத், லொஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 2, லொஹருடைய ஃபர்லுக்கு பின்னால 2. அப்ப லொஹர்ல 4, அப்ப சுபூல 2 சுன்னத்து, லொஹருக்கு முன்னால 2 பின்னால 2 6, மக்ரிப் தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத் சுன்னத் 8, இஷாவுடைய ஃபர்லுக்கு பின்னால் 2 10 ரக்காத். அப்ப நீ 10 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுதீங்கன்னா என்ன பாக்கியம், சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுறீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இதை விடலாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப டெய்லி வீடு, டெய்லி பெரிய பெரிய மாளிகை நீங்க சொர்க்கத்துல உருவாக்கலாம். நாங்க யோசிக்க கூடாது, இப்ப டெய்லி பெரிய பெரிய மாளிகை நான் சொர்க்கத்துல கட்டினடா இடம் இருக்குதாண்டு. ரசூல் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்துல வந்து கடைசியாக, சொர்க்கத்துல நரகத்துல தண்டனை அனுபவிச்சு கடைசியா சொர்க்கத்துக்கு போறார் தானே, அவருக்குள்ள இடம் எவ்வளவு தெரியுமா, இந்த உலகம், இந்த உலகத்தை போன்று 10 மடங்காம். இந்த உலகம், இந்த உலகத்தை போல 10 மடங்கு இருக்குறான். அப்ப நேரடியா சொர்க்கம் போனவங்களுக்கு அதோட பெருசு. அப்ப எங்களை கிடைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இப்ப இந்த உலகத்திலிருந்து நிறைய நல்லறங்களை செஞ்சு
மாளிகை, எனக்கு நிறைய மாளிகை இருக்கு. நாங்க இந்த உலகத்துல ஆசைப்படுறோமா இல்லையா? எனக்கு அங்க ஒரு காணி இருக்கணும், இங்க ஒரு வீடு இருக்கணும், 2 தட்டு வீடு இருக்கணும், 4 தட்டு வீடு இருக்கணும், இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், உலகத்துல ஆசைப்படுறோமா இல்லையா? டெய்லி என்ன செய்யுங்க, ஆசை வைங்க. சொர்க்கத்துல டெய்லி நான் வீட்டை மாளிகையை கட்டணும். அப்ப அதை இங்கேயே நீங்க உருவாக்கி கொள்ளுங்க. நீ அங்க போனாலும் என்ன செய்யுங்க, அந்த சுண்ணத்துல பேணுங்க. அப்ப சுபுவுக்கு முன்னால ஃபர்லுக்கு முன்னால 2 ரக்காய் சுண்ணத்து, லோஹருக்கு முன்னால 2, லோஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 2, ஃபர்லுக்கு பின்னால 2, மகரிபுடைய ஃபர்லுக்கு பின்னால் 2, இஷாவுடைய ஃபர்லுக்கு பின்னால் 2, 10 ரக்காயத். அதை இங்க இருந்து நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னொரு ஹதீஸ்ல 12 ரக்காயத் வந்திருக்கு. 12 லோஹருக்கு முன்னால 4 ரக்காயத் சுன்னத் தொழலாம். லோஹருடைய ஃபர்ல் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 ரக்காயத்தும் தொழலாம், 4 ரக்காயத்தும் தொழலாம். அப்ப 2 ரக்காயத் தொழுதா 10 ரக்காயத் வரும், 4 ரக்காயத் தொழுதா 12 ரக்காயத் வரும், எப்படியோ. அப்ப நீங்க இந்த ஹதீஸ உள்ளத்துல பதிச்சு கொள்ளுங்க. உங்களோட பயணத்தோட மவுத் வரைக்கும் நான் சொர்க்கத்துல டெய்லி என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நான் மாளிகையை கட்டணும், நிறைய மாளிகை நான் இப்ப உருவாக்கி கொள்ளணும் சொர்க்கத்துல என்ற ஆர்வத்தோட என்ன செய்ய, அமல் செய்யுங்க. இப்ப அங்க உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இப்ப நீங்க சுபூடைய சுண்ணத்தை தொழுதுட்டீங்க. இப்ப நீங்களா என்ன நினைக்கணும்னு சொன்னால், இப்ப நான் சொர்க்கத்துல வந்து ஃபவுண்டேஷன் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு நீங்க சும்மா ஒரு கற்பனையா நினைக்கணும். லொஹருடைய முன்பின்ன சுண்ணத்தை தொழுதுட்டீங்க. இப்ப மொத்தம் 6 ரக்காயத்து, சுபோட 6 ரக்காயத்து தொழுதுட்டீங்க. இப்ப நான் சொர்க்கத்துல வந்து என்ன செஞ்சிட்டேன், அஸ்திவாரத்துக்கு மேல கட்டடத்தை கட்டிட்டேன். இப்ப மாரிபுக்கு பின்னால் 2 ரக்காய் சுண்ணத் தொழுதுட்டீங்க. இப்ப நான் கூரையை போட்டுட்டேன் சொர்க்கத்துல. இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காய் சுண்ணத் தொழுதுட்டீங்க. இப்ப 10 ரக்காயத்து, அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கத்துல ஒரு வீட்டை அமைச்சிட்டேன். கற்பனையாக நினைச்சதை நிஜமாவே நினைக்கணும். கற்பனையா நினைச்சீங்க, சுண்ணத் கால சுபு தொழுதீங்க, 2 ரக்காயத்து அஸ்திவாரம் போட்டீங்க. லோக முன்பின் சுண்ணத் தொழுதீங்க, கட்டட மாதிரி கட்டினீங்க. மாறி இப்ப 2 ரக்காயத்து தொழுதீங்க, கூரையை போட்டீங்க. இப்ப இஷாவுடைய சுண்ணத் தொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் வரணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு திருப்தியா 10 ரக்காய் சுண்ணத்தை தொழுதேன், இஷா சுண்ணத் தொழுதோன்னு உங்களுக்கு சந்தோஷம் வரணும். அல்ஹம்துலில்லாஹ், நான் சொர்க்கத்துல வீட்டை கட்டிட்டேன். இப்பயே நினைங்க, ஒவ்வொரு நாளும் நினைங்க. அங்க போனாலும் விட்டுறாதீங்க. அந்த ஆர்வம், அந்த உற்சாகம் இருக்கும். சொர்க்கத்துல மாளிகை வந்து இங்க போல இல்ல, முத்துக்கள், வைடூரியங்கள், தங்கம், வெள்ளி, அப்படித்தான். அதெல்லாம் ரசூல் சொல்றாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த உள்ளம் சிந்திக்காதுன்னு சொல்லி, அந்த சொர்க்கத்துல இப்பயே தயார் பண்றதுக்கு நிறைய அமல்கள் இருக்குது. அதுல ஒன்று தான் ஒவ்வொரு நாளும் 10 ரக்காய் சுண்ணத் அல்லது 12 ரக்காய் சுண்ணத் தொழுகிறது. இங்கேயும் அமைச்சு கொள்ளுங்க. நீங்க உம்ரா போயிட்டு வந்தாலும் அந்த வேகம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும், சொர்க்கத்துல வீட்டை கட்டிக்கிட்டே இருக்கணும், மாளிகை கட்டிக்கிட்டே இருக்கணும் அமல்கள் மூலமாக சொல்லி அந்த அமல்களை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ரைட். அப்ப மதினால வந்து இப்படியே குறிப்பா வந்து இந்த அமல்கள் செய்யுங்க, உற்சாகத்தோட ஆர்வத்தோட செய்யுங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, மக்காவுக்கு போறீங்க, உம்ராவுக்கு போறீங்க. இப்ப நீங்க உங்களோட ஹோட்டல்ல இருந்து என்ன செய்யுங்க, நல்லா குளிச்சுட்டு, உங்களுக்கு மூளை சொல்லுவார், டைம் எல்லாம் சொல்லுவார். அப்ப குளிச்சுட்டு என்ன செய்யுங்க, இஹ்ராம் கட்டிட்டு அவங்க சொல்ற டைமுக்கு அப்படியே வந்து நின்றுங்க. சரியா டைமுக்கு வந்து நின்றுங்க. உதாரணத்துக்கு 8 மணிக்கு வாங்கண்டா, 8 மணிக்குண்டா 9 மணிக்கு போக வேண்டும், அப்படி போயிருக்கூடாது. 8:30 மணிக்கு போவோம், நான் போற டைமுக்கு பஸ் நிற்கும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏன்னா அங்க வந்து எங்கட நாடு போட இல்ல, பஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஏறணும், இல்லாட்டி போலீஸ்காரன் வந்து தடகுலையை கொடுத்துருவான். அங்க பெரிய என்ன செஞ்சிடும், அவருக்கு பெரிய தடகுலையா போயிடும். திருப்பி பஸ் எடுத்து போனா அவன் இன்னொரு சுத்து, பெரிய சுத்து வர்றதுக்கு ஒரு ஹவர் 2 ஹவர் போயிடும். 8 மணிக்கு வாங்கண்டால் பஸ் வருதோ இல்லையோ, நாங்க ரிசப்ஷன் வந்து இறங்கி நிக்கணும். அப்படித்தான் எங்களை அமைச்சுக்கணும். இந்த ரமலான் அந்த ஒரு பாடத்தை சொல்லித்தரேன் எங்களுக்கு. டைமுக்கு நான் வேலை செய்யணும், டைமுக்கு தொழணும், டைமுக்கு எல்லா வேலையும் இருந்துச்சுன்னா எங்களோட வாழ்க்கை சக்சஸ், எங்களுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில 8 மணிக்கு நீங்க வாங்கண்டால், எல்லாம் குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டிட்டு 8 மணிக்கு வாங்கண்டால் நீங்க தாண்ட அந்த 8 மணிக்கு வந்து நிக்கணும். ரைட். இப்ப நீங்க இஹ்ராம் கட்டுற நேரத்துல நீங்க நியத்துல வைக்க தேவையில்லை, சும்மா இஹ்ராம் கட்டி கொள்றதா, குளிச்சுட்டு இஹ்ராம கட்டி கொள்றது. சரியா? ஆண்கள் 2 உடுப்பு, பெண்கள் வளமையான உடுப்பு, அது கருப்போ வெள்ளையாவும் இருக்கலாம், வேண்டிய கடல்ல பெண்கள் உடுத்திக் கொள்ளலாம். ஆண்கள் வந்து வெள்ளை ஆடை 2 உடுப்பு தான், உள்ள ஆடையெல்லாம் உடுத்தையலாம். ஆண்களுக்கு எந்த உள்ள ஆடையும் உடுத்தையலாம். பெண்கள் வளமையான ஆடை செய்து, அது கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, கலர் பிரச்சனையே கிடையாது. இப்ப நீங்க ஆடை அணிகிற நேரத்துல எந்த நியத்தும் வைக்க தேவையில்லை. அதே நேரத்துல ஆண்களுக்கு ஒரு நீங்க உடுப்பு உடுத்தத்துக்கு முன்னால வாசன திரவியம் அத்தர்களை பூசுறா மேல பூசிக்கொள்ளலாம், மேல பூசிக்கிட்டு அதுக்கு மேல ஆடையை போட்டுக் கொள்ளலாம். ஏன்னா நியத்து வச்சதுக்கு பிறகு அத்தர் பூச ஹராம். பூசினீங்கன்னா ஒரு ஆடு தம் கொடுக்கணும், ஒரு ஆடு குர்பான் கொடுக்கணும். அதுக்கு முன்னால நியத்து வைக்கிறதுக்கு முன்னால உடம்புல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் செய்யறதுக்கு முன்னால, இஹ்ராம் ஆயிரத்துக்கு முன்னால மிஸ்க் அந்த கஸ்தூரி அத்தர் எடுத்து நான் மேலெல்லாம் தடை விடுவேன் நபி உங்க மேல. அதுக்கு பிறகு அவங்க ஆடையை அணிஞ்சு கொள்வாங்க. அதுக்கு பிறகு வாசம் பிரச்சனை. சரியா? அப்ப இது ஆண்கள் நீங்க அதை கவனிச்சுக்கணும். ஆடை அணிஞ்சதுக்கு பிறகு வாசன திரவியம் பூசக்கூடாது, ஹராம். அப்படி பூசினால் ஒரு ஆடு குர்பான் கொடுக்கணும். சரி. இப்ப நீங்க இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு பஸ்ல போறீங்க, ஒரு அரை மணி நேரத்துல நீங்க போய் சேர்ந்துருவீங்க இன்ஷா அல்லாஹ். எங்க போய் சேருவீங்க?
அந்த நியத்து வைக்கிற இடம் இருக்குது, துல் ஹுலைஃபான்னு இடம் இருக்குது மதீனால. அங்க போய் தான் நியத்து வைக்கும். அங்க போய் என்ன செய்வீங்க, ஒளி செஞ்சுட்டு 2 ரக்காயத்து தொழுது கொள்ளுங்க. இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சதுக்காக வேண்டி இஹ்ராமுடைய 2 ரக்காயத்தை சுன்னத்தின் அடிப்படையில் 2 ரக்காயத்து தொழுது கொள்ளுங்க. 2 ரக்காயத்து சரியா நியத்து வச்சுக்கொள்ளுங்க. சுன்னத்து இஹ்ராமுடைய 2 ரக்காயத்து சுன்னத்து நான் தொழுகிறேன், 2 ரக்காயத்து தொழுது கொள்ளுங்க. மொழி உங்களுக்கு சொல்லி தருவார், இருந்தாலும் நீங்க படிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லித்தர பாடத்தை நல்ல உள்ளத்தை ஆழம் பதிச்சு கொள்ளுங்க, நல்லா ஆழமா பதிச்சுக்கணும். ஏன் தெரியுமா, இப்ப மோலி உங்களோட வந்தாலும் அந்த அவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கும் அங்க. நீங்க போனீங்கன்னா ஹஜ்ஜு போலதான் நெருக்கடி, அப்படி கிரௌடா இருக்கும் சரியா. அப்ப அந்த அடிப்படையில வந்து சில நேரம் நீங்க மிஸ் ஆகிட்டாலும் இப்ப நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை ஆழமா உள்ளத்துல பதிச்சுக்கிட்டீங்கடா, நீங்க உம்ரா செஞ்சுட்டு தானா ஹோட்டலுக்கு வந்துடுவீங்க, நீங்க தங்குற இடத்துக்கு வந்துடுவீங்க. அதனால இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். அப்ப நான் சொல்றதை கவனமா கேளுங்க. அப்ப இந்த அடிப்படையில இப்ப முதலாவது என்ன செய்றீங்க, மதினா உங்களோட ஹோட்டல்ல இருந்து இஹ்ராம் ஆடையோட வாரீங்க, துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துல இறங்கி என்ன செய்றீங்க, பள்ளியில போய் 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுவுறீங்க. அந்த 2 ரக்காயத்துல வந்து முதலாம் ரக்காயத்துல சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுல் காஃபிரூன், 2ஆம் ரக்காயத்துல சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லது வேற வேண்டிய சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம். அப்ப 2 ரக்காயத் தொழுதுட்டு என்ன செய்வீங்க, இப்போ மோலை உங்களுக்கு சொல்லியிருப்பார், ஏன்னா ஆண்கள் தனியே போகணும் பள்ளிக்கு, பெண்கள் தனியே பள்ளி போகணும் சொல்லி அனுப்பியிருப்பார். எல்லாரும் தொழுதுட்டு இந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒரு அடையாளத்தை காட்டியிருப்பார். அந்த இடத்துக்கு வந்துங்க, டக்குன்னு தொழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காம தொழுதோமா துவா கேட்டோமா அப்படியே வேகமா வந்துடணும். வந்து இப்ப மோலை உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பார். அங்கன வச்சு உங்களுக்கு வந்து என்ன செய்வார், உம்ராவுக்கான நியத்தை சொல்லி தருவார். இப்பதான் நியத்தை சொல்ல போறீங்க. அல்லாஹும்ம லப்பைக் பி உம்ரத்தின், லேசான துவா தான், கஷ்டமெல்லாம் இல்ல. அல்லாஹும்ம லப்பைக் பி உம்ரத்தின், நான் யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய வந்து விட்டேன், அவ்வளவுதான். யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய வந்துட்டேன், இந்த நியத்தை வச்சுட்டீங்க. இப்ப நீங்க தல்பியா சொல்றது, திக்ருல் செய்யறது, தஸ்பீஹ் சொல்றது, ஸலவாத் சொல்றது, குர்ஆன் ஓதுறது, இப்ப பஸ்ல ஏறி அப்படியே இப்ப எங்க போறீங்க, மக்காவுக்கு போறீங்க, உம்ரா செய்ய போறீங்க. இப்ப நியத்து வச்சுட்டீங்க. இந்த நியத்து ஒரு கடமை, மொத்தம் 5 கடமை இருக்குது. 5 நல்ல உள்ளத்துல பதிச்சுக்கோங்க. முதலாவது நியத்தை வந்து உள்ளத்துல பதிச்சுட்டீங்க, வாயா உள்ளத்தால நினைச்சு வாயால மொழியுது. மற்ற அமல்களுக்கெல்லாம் உள்ளத்தால் மட்டும்தான் நியத்து வைக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு மட்டும்தான் மனசால உள்ளத்தால நியத்து வச்சு வாயால மொழியணும். இப்ப நீங்க லொஹர் தொழ போறீங்க, இப்ப அசர தொழ போறீங்க, அசர தொழுறன்னு மனசுக்குள்ள தான் நியத்து வைக்கணும், வாயால முடியக்கூடாது. ஆனா ஹஜ் உம்ராவுக்கு மட்டும்தான் உள்ளத்தால நியத்தை நினைச்சு வாயால முடியணும். இப்ப நீங்க நியத்து வச்சிட்டீங்க, அப்ப ஒரு கடமை முடிஞ்சிருச்சு, ரைட். இப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. உம்ராவுடைய கடமை 5, 1 நியத்து, அது முடிஞ்சிருச்சு. இப்ப 4 பேலன்ஸ் இருக்குது. இப்ப நீங்க பஸ்ல ஏறுறீங்க. ஒண்ணு மௌலவி என்ன செய்வார் என்றால் உங்களுக்கு அந்த இடத்துல வச்சு நியத்தை சொல்லி தருவார், அல்லது பஸ்ல ஏறி மைக்லயும் சொல்லி தருவார். அதுவும் அந்த எல்லைத்தான், அந்த பஸ் பாட்டுறதெல்லாம் அந்த துல் ஹுலைஃபாவுடைய எல்லை பகுதி தான். இப்ப பஸ்ல ஏற்றி என்ன செய்வாரு, மைக்கில் அவர் சொல்லுவாரு, நீங்க தொடர்ந்து சொல்லிக் கொள்ளலாம் எப்படியோ. இப்ப நீங்க பஸ்ல ஏறி என்ன செய்றீங்க, மக்காவை நோக்கி போறீங்க. இப்ப உங்களுக்கு தூக்குறோம் வார வரைக்கும் கொஞ்சம் தல்பியா சொல்லிக் கொள்ளுங்க. மௌலவி சொல்லுவார், அது பின்ன சேர்ந்து சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அப்படின்னு செய்யுங்க. மௌலவி சொல்லுவாரு, நீங்களும் பாடமாக்கிக் கொள்ளுங்க, கஷ்டம் இல்லை. அப்ப சொல்ல அப்படி என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லிட்டே வாங்க. கொஞ்ச நேரம் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, திருப்பி குர்ஆனை ஓத ஆரம்பி. உங்களோட டார்கெட் இந்த குர்ஆனை, முழு குர்ஆனை, அதாவது நான் நாட்டுக்கு போறதுக்கெல்லாம் ஓதி முடிக்கணும். இந்த 13 நாள் 12 நாள்ல முழு குர்ஆனை ஓதி முடிக்கணும். அந்த வேகத்தை வச்சுக்கொள்ளுங்க, விட்டுறக்கூடாது. அப்ப கொஞ்ச நேரம் குர்ஆனை ஓதுங்க, தூக்கம் வார வரைக்கும் குர்ஆனை ஓதிட்டு அப்படியே மூடி வச்சிருக்க. இப்ப நீங்க போய் மக்கால இறங்கிட்டீங்க, உங்களோட ஹோட்டல்ல உங்களோட பேகேஜ் எல்லாம் போய் வைக்கிறீங்க. பேகேஜ் எல்லாம் என்ன செய்றீங்க, சாமான எல்லாம் அப்படியே போய் வச்சுட்டு, இப்ப மௌலவி சொல்லுவா எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் டைம் ஒரு அரை மணி நேரம் டைம் தருவா, ஒரு குறிப்பிட்ட டைம் தருவார். சொல்லுவார் வந்து இத்தனை மணிக்கு இறங்குங்க. இப்ப அவர் பார்ப்பார், தொழுகை இல்லாத நேரத்துல உங்களை கூட்டு பார்ப்பார். ஏன்னா தொழுகை உள்ள டைம் சொன்னா கடைசியில உம்ரா செய்யறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அப்ப அவர் பார்ப்பார், ரைட் இப்ப வந்து லொஹர் நேரம்னு சொன்னா அவரே சொல்லுவார், லொஹர் தொழுதலுக்கு பிறகு நாங்க போவோம். அப்படி போய் என்ன செய்யறது, இப்ப உங்களை அப்படியே கூட்டிட்டு போவார். இப்ப நீங்க என்ன செய்ய, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்ப நாங்க மதீனால இருந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்தோம், 4 hour 5 hour டயர்டு இல்ல, இப்ப சில நேரம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணணும், மேல கழுவணும் அப்படின்னா அதை செஞ்சு கொள்ளலாம். அதாவது மேலாடைய ஆண்கள் பாத்ரூம்ல கழட்டி வச்சுட்டு மேல லேசா தண்ணியை விட்டு லேசா கழுவிட்டு அல்லது ஒளி செஞ்சு என்ன செய்யறது, அதை எடுத்து போட்டுக்கொள்றது. அந்த ஃபுல்லா ஆடையை கழட்டிட்டு வேறு சாரம் தச்ச ஆடையை உடுத்தக்கூடாது. நல்லா கவனிங்க, பாத்ரூம்குள்ள போய்கிட்டு ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு சாரத்தை உடுத்திக்கிட்டு மேல கழுவோம் குளிப்போம் அதெல்லாம் செய்யக்கூடாது.
பச்சை ஆடை உடுத்துனீங்கன்னா ஒரு ஆடு கொடுக்கணும், தம் கொடுக்கணும். அதனால என்ன செய்யுங்க, பெண்களும் மேல உள்ள ஸ்காப்பை கழட்டி வச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு என்ன செய்ய போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த ஒழுங்குமுறை பேணிக்கொள்ளணும். அப்ப லேசா ஒளி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே என்ன செய்றீங்க, இப்போ உம்ரா செய்ய போறீங்க. ரைட். இப்போ ஒரு எத்தனை கடமை? 5 கடமை. 5ல 1 முடிஞ்சு, நியத்து முடிஞ்சு. இப்ப எத்தனை பேலன்ஸ் இருக்குது? 4 இருக்குது. நான் ஏன் கொஞ்சம் அழுத்தி நிறுத்தி ஆழமா சொல்றேன்டால், உங்களோட உள்ளத்துல இந்த 4 விஷயம் பதிஞ்சிருச்சுண்டா மௌலிகை தேவையில்லை. நீங்களா ரூம்ல இருந்து உம்ரா செஞ்சுட்டு தனியா ரூமுக்கு வந்துருவீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கும், மற்ற காலங்கள் போல இல்லை. அதான் ஒரு ரிஸ்கான காலம் இது. அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய நன்மை உங்களுக்கு. இந்த டயர்டுல, அந்த கிரௌடுல, அந்த கஷ்டத்தோட, அந்த நெருக்கடியோட உம்ரா செய்ய தானே. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னோட ஹஜ் செஞ்ச நன்மைன்னு சொன்னாங்க, சும்மா இல்ல. அப்ப அந்த கஷ்டத்தை எதிர்பார்த்தா நாங்க என்ன செய்யறோம், காபாக்குள்ள போறோம். இப்ப மௌலவி என்ன செய்வாரு, அப்படியே அவனை கொண்டு போய் 79வது கேட் வழியா தான் போவீங்க. உம்ரா செய்ய போறவங்க வந்து அந்த 79வது கேட் வழியா அப்படியே போவீங்க. ரைட். இப்ப போற நேரத்துல பள்ளிக்குள்ள போற துவாவை மௌலவி சொல்லி தருவாங்க. இப்ப நாங்க பள்ளிக்குள்ள போவோம், அல்லாஹ் மஃப்தலி அபுவாப ரஹ்மத்திக்கன்னு சொல்லி, அல்லது இன்னொரு வாசகத்தை கூடதா சேர்த்துக் கொள்வாங்க, பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்கன்னு அந்த பள்ளிக்குள்ள போற துவாவை சொல்லி தந்துட்டு உங்களை எல்லாரும் அப்படியே கூட்டிகிட்டே போவாங்க. இப்ப நீங்க தல்பியா சொல்லிக்கிட்டு திக்ரோட என்ன செய்யணும், அப்படியே போய் இப்ப காபாக்குள்ள இறங்கிட்டீங்க. ரைட். இப்ப காபால இறங்கினால் தவாஃப் நல்லா விளையும் கொள்ளுங்க. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். 7 சுத்து சுத்தினா தான் ஒரு தவாஃப். இப்ப நீங்க தவாஃப் செய்ய போறீங்க. அப்ப எப்ப தவாஃப் எத்தனை? 7 சுத்து ஒரு தவாஃப். அப்ப தவாஃப் செய்ய போறீங்க. இப்ப தவாஃப் எங்க நீங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால், உதாரணமாக இதான் நீங்க காபா வச்சிருக்க 4 மூலை இருக்கு. சரியா? இந்த 4 மூலை இருக்கு தானே. இப்ப ஹஜர் அஸ்வதுக்கள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் தவாஃப் ஆரம்பிக்கணும். சரியா? ஹஜர் அஸ்வதுக்கள் வந்து இப்ப இந்த இடத்துல வச்சுக்கணும், 4 மூலை இருக்கு. சரியா? இந்த ஹஜர் அஸ்வதுக்கள் இந்த மூலை என்றால் இங்கன வந்துதான் என்ன செய்யணும், அந்த தவாஃப் அப்படியே ஆரம்பிக்கணும். இப்ப நீ இங்கனக்குள்ள இறங்கி இருந்தாலும், இந்த இடத்துல இறங்கி இருந்தாலும் சும்மா தான் நடந்து வருவீங்க. இந்த ஹஜர் அஸ்வதுக்கள் கிட்ட நேரம் வந்து என்ன செய்யணும் சொன்னால், உங்களோட வலது கை இருக்கு தானே, இந்த வலது கையை தூக்கி அப்படியே கவ்வா பக்கம் இந்த ஹஜர் அஸ்வதுக்கள் கோணத்தை காட்டணும். இப்படி காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். அல்லாஹு அக்பர் சொல்லி தவாஃப ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த ஹஜ்ர் அஸ்வதுல் கோணருக்கு சரியா வந்துட்டீங்களான்றதுக்கு அடையாளத்துக்கு என்ன எப்படி நம்ம பார்க்கணும், நீங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்தா 3 பச்சை லைட், 2 அடி டீப் லைட் இருக்கும். அந்த கல்லுக்கு நேரம் அந்த டீப்பை அப்படி நேரம் வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பில்டிங்ல இருக்கும். சில ஆளுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, சில ஆளுக்கு இவங்களுக்குள்ள வரும்போது கையை தூக்கிடுவாங்க, அல்லாஹ் அக்பர். அப்படிலாம் செய்யக்கூடாது. சரியா இந்த கோணர்கிட்ட தான் கையை தூக்கணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஹஜருல் அஸ்வத கல் எந்த கோணில் இருக்குதோ அங்கதான் கையை தூக்கணும். அதுதான் தவாஃப் செய்யக்கூடிய ஆரம்பம். அது சரியா நேரம் வந்துட்டு நான் பாக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா பச்சை லைட், அந்த பில்டிங்ல 3 லைட் இருக்கும். ரைட். அப்ப நான் நேரம் வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நேரம் வந்துட்டேன். இப்ப என்ன செய்யணும், இந்த வலது கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு காட்டணும். இப்ப என்ன செய்றீங்க, அப்படியே வாரீங்க. எறும்பு ஊறுற மாதிரி தான் போவீங்க. அப்படியே வேகமெல்லாம் போக இயலாம். ஆண்கள் கவனிச்சு கொள்ளுங்க, உங்களோட இஹ்ராம் ஆடையில வந்து உங்களோட வலது பக்கம் திறந்து இருக்கணும். இஹ்ராம் ஆடையில வந்து இடது பக்கம் தோல் மூடி வலது பக்கம் திறந்து இருக்கணும். மூளை உங்களுக்கு சொல்லி தருவாங்க அந்த மெத்தட்டை, நீ மறந்துடக்கூடாது. இப்ப 3 ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுக்கு வந்து வலது பக்கம் திறந்து இருக்கணும். 4வது ரவுண்டுக்கு மூடிக்கொள்ளணும். திறந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? மறந்துட்டீங்க, நீங்க மூடத்துக்கு மறந்துட்டீங்க, ஆஹா நான் மூட மறந்துட்டேனே, என் தவாஃபு கூடுமா கூடாதுன்னு யோசிக்க தேவையில்லை. மூடிக்கொள்றது நல்ல சுன்னா. மூடாம நீங்க செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க நினைவு வச்சுக்கணும், 3 ரோடு அப்படி வார நேரத்தில் அப்ப நீங்க எல்லாம் ஜமாத்தா தானே போறீங்க, குடும்பமா போவீங்க. அப்ப சொல்லிக்கொள்ளணும், 3வது முடிஞ்சு உங்களோட தோல் பட்சத்தை மறைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளுது. வலதுதான் அப்படி என்ன செய்யுங்க, மூடிக்கொள்ளுது. அப்படியே மூடலாட்டையும் தவாஃப் ஓகே, யோசிக்க தேவையில்லை. ரைட். இப்ப நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க தவாஃப? ஹஜ்ர் அஸ்வத் கல் இந்த கோணல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும், வலது கையை தூக்கி அல்லாஹ்னு காட்டணும், அல்லது பிஸ்மில்லா அல்லாஹ்னு சொல்லணும். ரைட். இப்ப அப்படியே வாரீங்க. வார நேரத்துல தல்பியா சொல்லிக் கொள்ளலாம், வேண்டிய துவாக்கள், வேண்டிய திக்ருகள், வேண்டிய தஸ்பீஹ் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப நான் உங்களுக்கு சில திக்ருகளை தஸ்பீஹ் அனுப்புறேன் தானே, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு திக்ருகளை தஸ்பீஹ் எண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்க 7 நினைப்போம், எங்களுக்கு மிஸ் ஆயிடும். இப்ப சில நேரங்களில் குடும்பமா போய் கணவன் மனைவி போய்ங்க, உமா நானா தம்பி யாரும் சேர்ந்து போறீங்க தானே, ஒரு ரவுண்டு முடியும் போது நீங்களே பேசிக்கொள்ளணும். 1 முடிஞ்சு இப்ப 2 போறோம், 2 முடிஞ்சு 3 போறோம், பேசிக்கொள்ளுங்க. அப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு 7 திக்ரை தருவேன். முதலாவது ரவுண்ட் வர நேரத்துல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படி சொல்லிட்டே வரது.
2வது ரவுண்டு வார நேரத்துல ஹஸ்பி அல்லா நிஅமல் வக்கீல் அப்படி சொல்லிட்டே வாருது. 3வது ரவுண்டுக்கு ஹஸ்புன் அல்லா நிஅமல் வக்கீல் அப்படி சொல்லிட்டே வாருது. 4வது ரவுண்டுக்கு சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான அலி அப்படி சொல்லிட்டே வாருது. 5க்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டே வாருது. 6க்கு ஸலவாத் சொல்லிட்டே வாருது. அப்போ உங்களுக்கு இந்த எண்ணிக்கை டவுட்டா வந்தாலும் நான் என்னென்ன செலவாத்த சொன்னேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக சொன்னேன், ஹஸ்பில்லா சொன்னேன். அப்ப 3 தஸ்பீஹ் செஞ்சேன், 4 தஸ்பீஹ் செஞ்சேன். அப்ப 4வது ரவுண்டா போறேன். அப்ப அந்த அந்த கன்ஃபியூஸ், அந்த டவுட் கிளியர் ஆயிடும். சரியா? என்னைக்கு நீங்களும் நல்லா உறுதியா நினைச்சு கொள்ளணும். அப்ப இப்படி ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யலாம், அப்படியே வரலாம். அது நீங்க துவா கேட்டுக்கிட்டே வரலாம். வேண்டிய துவாக்கள், வேண்டிய திக்ரு, அல்ல குர்ஆனை பார்த்து ஓதிட்டையும் போகலாம். எப்படியோ சரியா? அப்ப இந்த அமைல தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப தவாஃப் எங்க ஆரம்பிக்கணும், எந்த கோணல ஆரம்பிக்கணும்? ஹஜ்ஜுல் அஸ்வத் கோணல உள்ள கோணல ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? வலது கையை தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே பாருங்க. அப்ப இங்கதான் ஆரம்பிக்கிறீங்க. 1வது கோணர், 2வது கோணர், 3வது கோணர், இந்த 4வது கோணர் இருக்கு. இதுக்கு சொல்லுவாங்க ருக்குனுல் யமானி. இது யமன் தேசத்தை நோக்கி நிக்குது. யமன் இருக்கு தானே, அதை நோக்கி இருக்கனால ருக்குனுல் யமானி. ருக்குண்டா நாங்க ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ருக்குன் கடமை ஃபர்லுண்டு. ருக்குனுல் யமானி, அந்த ருக்குண்ட சொல்ல என்ன வச்சுக்கணும், ருக்குனுல் யமானி. இந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு இடையில ஓதக்கூடிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். எல்லாரும் பாடம். நீங்க யோசிக்க கூடாது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சில ஆட்கள் இவ்வளவு பெரிய கட்ட புக்க தூக்கிட்டு வருவாங்க. திரும்புற பக்கமெல்லாம் துவாவை, இந்த துவாவும் அந்த துவாவும் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. நீங்க 3 துவா தான். நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஒன்று தல்பியா, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாடம் ஆயிக்கொள்ளணும். 2வது இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார் ஏற்கனவே பாடம் உங்களுக்கு. அப்ப தவாஃபுக்கு ஒவ்வொரு ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா ஓதணும். அந்த இடத்துல எல்லாரும் கத்தி ஓதுவாங்க. அப்ப உங்களுக்கு தானா நவுக்கு வந்துடும். அப்ப நீங்களும் சேர்ந்து ஓதலாம். மோளையும் சத்தமா சொல்லலாம், நீங்களும் சேர்ந்து என்ன செய்யலாம், சத்தமாவோட சேர்ந்து சொல்லலாம். ரைட்? அப்போ ஒரு ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டு ஆரம்பிக்கும் போதும் இந்த வலது கையை தூக்கி என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அப்போ ஒருத்தர் திரும்பி பார்க்கணும், நான் பச்சை லைட்டுக்கு நேரம் வந்துட்டேன், திரும்பி பார்த்து கையை தூக்கணும். அவசரப்பட்டு கையை தூக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கையை தூக்கணும். அப்ப 7 முறை என்ன செய்யணும், கையை தூக்கணும். சரித்தானே? தவாஃப் ஆரம்பிக்கணும், ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு கோணத்துல ஆரம்பிக்கணும். ருக்குனுல் யமானி இந்த 4வது கோணருக்கு இருக்கு தானே, இந்த கோணருக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கும் இதுக்கும் இடையில ரப்பனா 3 தடவை தான் ஓத கிடைக்கும். பெரிய தூரம் இல்லை. ஒரு 3 அளவு போனா 4 தடவை ஓதலாம். சரி, இப்போ ஓகே தானே, உங்களுக்கு தவாஃப் ஓகே. அப்ப 1வது கடமை என்னது, நியத். அது அங்க மதீனால முடிஞ்சு வச்சு. 2வது கடமை என்ன, தவாஃப். 7 முறை சுத்துறீங்க. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். அந்த 7 சுற்று முறை தெரியும் தான் உங்களுக்கு. இப்ப 4 கட்டமா. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த 2 நாள் டைம் இருக்கு தானே, ஒரு டேபிள் ஒன்று எடுங்க, நல்ல சதுரமான டேபிள் உங்க வீட்டுல. நீங்க செஞ்சு பாருங்க. இது ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு போல நீங்களா கட்டணம் நினைங்க. இது ஹஜ்ஜுல் அஸ்வதுக்குள்ள போனர். இங்க நாங்க ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது வலது கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கிறோம். அப்படியே வாரம் துவாக்கள் ஓதிட்டு வாரம், திக்ருகளை தஸ்பீஹ் செஞ்சுட்டு வாரம். இந்த கோணர் வந்து ருக்குனுல் யமானி. இந்த ருக்குனுல் யமானிக்கும் இந்த கோணருக்கு இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஓதணும். 2-3 தடவை செஞ்சு பாருங்க, மாஷா அல்லாஹ் கிளியர் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு தவாஃப் லேசா வந்துடும். அப்ப நீங்க எப்பயுமே யோசிக்க தேவையில்லை, இப்ப மௌலையும் தேவையில்லை. இப்ப நான் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க மௌலை தேவையில்லைன்னு சொல்லிடுறீங்க. மௌலை நீங்க நாட்டில இருந்து கொடுங்க, நாங்க போய் உங்களா செஞ்சுட்டு வரோம்னு சொல்லுவீங்க நீங்க. சரியா? எப்படியோ மௌலை என்ன செய்ய உங்களோட வருவார், வந்து இந்த அப்படியே என்ன செய்வார், சில வழிகாட்டுல உங்களுக்கு செல்வார். அப்ப இந்த தவாஃபுடைய விஷயம் ஓகே தானே? ரைட். இப்ப தவாஃப் 7 சுத்து முடிச்சிட்டீங்க. அப்ப 7 சுத்து முடிஞ்ச உடனே அடுத்தது 3வது என்னன்னு சொன்னால் 2 ரக்காயத்து சுன்னத்து. அந்த மக்காம் இப்ராஹிம் சொல்லுவாங்க. நீங்க சுத்தும் போது பாப்பீங்க, அப்படியே நீங்க காபா அப்படியே சுத்திட்டு வார நேரத்துல இந்த இடத்துல ஒரு கிளிக்கூண்டு போல, தங்க கிளிக்கூண்டு போல ஒரு கூடு இருக்கும், தங்க கோல்டு கலர்ல. சரியா? அதான் மக்காம் இப்ராஹிம் சொல்றது. அதாவது அந்த இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க, காபாவை கட்டினாங்க. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னான், 2 ரக்காயத் தொழுவுங்கன்னா. அப்ப அந்த ஹஜ் உம்ரா போறவங்க வந்து 2 ரக்காயத். அப்ப 2 ரக்காயத் தொழணும். 1வது ரக்காயத்துல சூரத்துல் காஃபிரூன். பொதுவாக நீங்க வளையம் கொண்ட சுன்னத்தான தொழுகையில வந்து 1வது ரக்காயத்துல சூரத்துல் காஃபிரூன், 2வது ரக்காயத்துல சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ். அப்ப அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால எங்களுக்கு தொலை கிடைக்காது, கிரௌட் தானே. பின்னால எந்த இடத்துலையும் தொழுது கொள்ளலாம். சரியா? பின்னால எந்த இடத்துலையும் தொழுது கொள்ளலாம். இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அங்க தள்ளி போய் தொழுதுறீங்க. அப்ப மௌலவி சொல்லுவார் உங்களுக்கு, நீங்க தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காயத் தொழுதுட்டு இந்த இடத்த வந்து நில்லுங்கன்னு ஒரு இடத்த காட்டுவார். அந்த இடத்துல சேர்ந்து கொள்ளுங்க. சில நேரம் கிரௌடுல வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். சரியா?
சரி, இப்ப நீங்க முதலாவது தவாஃப முடிச்சிட்டீங்க, ரெண்டாவது 2 ரக்காய் தொழுதுட்டீங்க. இப்ப எத்தனை கடன் முடிஞ்சு? 3 முடிஞ்சிருச்சு. நியத்து மதினாலையும் வச்சுட்டீங்க. தவாஃப் முதலாவது கடன் முடிச்சு, ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கு நீங்க நீங்க பேசி பார்க்கணும். நீங்க கணவன் மாப்பிள்ளை அம்மா போறீங்க, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் போறீங்க, கணவன் போறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுங்க. உம்ராக்கு எத்தனை கடமை நீங்க கணவன்கிட்ட கேளுங்க, மனைவி மாறி மாறி கேளுங்க. 5 சொல்லுங்க அப்ப நீங்க முதலாவது அப்படி சொல்லணும். முதலாவது நியத்தை வைக்கிறது ரைட், மதினால வச்சுக்குவோம். ரெண்டாவது தவாஃபு, ஒரு தவாஃப் எத்தனையும் கேட்கணும். 7 சுற்றுக்கள் ஒரு தவாஃபு. தவாஃபை எங்க ஆரம்பிக்கணும்? இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? வலது கையை தூக்கணும். என்ன சொல்லணும்? அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இப்படி நீங்க பேசி இந்த 2 நாள பேசி பழகுங்க, செஞ்சு பாருங்க. சரி, ஓகே. அப்ப 7 சுத்து. அப்ப 4வது போன ருக்குல் யமானி. ருக்குல் யமானிக்கும் ஹஜ் வசகளுக்கு இடையில என்ன ஓதணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதணும். ரைட், நீங்க பாஸ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நீங்க தனியே செஞ்சிடலாம். அது முடிஞ்சோன்னு அடுத்து என்ன செய்யணும்? 2 ரக்காயத்து மக்காம் இப்ராஹிமுக்கு தொழணும். அது முன்னுக்கு தொலை கிடைக்காது, மக்கள் சுத்திட்டே இருப்பாங்க, அதனால வேண்டிய இடத்த தொழலாம். இப்ப 2 ரக்காய் தொழுதுட்டீங்க. அப்ப 3 கடமை முடிச்சிட்டீங்க. நியத்து முடிஞ்சிருச்சு, தவாஃப் முடிஞ்சிருச்சு, 2 ரக்காயத்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன கடமை இருக்குது? சை இருக்குது, தொங்கோட்டம் ஓடுறது சஃபா மருவால. இப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க மிஸ் ஆன அடைய மொழிய காணுமே, இப்ப என்ன செய்ய போறச்சு அழுதுகிட்டு அல்லா மொழிய காணுமே பதற தேவையில்லை. யார் மிஸ் ஆனா நீங்க பதற தேவையில்லை. நீங்க கையை பிடிச்சு கொள்ளுங்க, பிடிச்சுக்கிட்டே போங்க, சுத்துங்க. சம்டைம் அந்த கிரௌட்ல மிஸ் ஆயிட்டாங்க கூட அழ தேவையில்லை, பதற தேவையில்லை. பாக்குறீங்க ஆள் இல்லையா, ரைட் பரவாயில்ல, எனக்கு தெரியும். நான் உம்ராவுடைய அம்சத்தை நான் ஊர்லயே நாட்டிலேயே படிச்சுட்டு வந்துட்டேன், செஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த 2 நாள் நல்லா ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போல லேசா வந்துடும். சரியா? இப்ப 4வது கடமை சை, சஃபா மருவால தொங்கோட்டம் ஓட போறீங்க. இப்ப அதுக்கு நீங்க தேட தேவையில்லை. அங்க அரபுல, இங்கிலீஷ்ல, ஹிந்தில 3 பாசின சஃபா மருவாண்டு அம்புக்குறியெல்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. அவனுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு டவுட்னா யார் சரி கேட்கலாம். எல்லாரும் போவாங்க, குப்பு குப்புன்னு போவாங்க. சஃபா மருவான் பாச தெரியாதுன்னு பிரச்சனை இல்லை. சஃபா மருவான் அவங்கள போலீஸ்ல அல்ல அவங்க செக்யூரிட்டி நிறைய நிற்பாங்க ஆட்கள். அவங்க கையை காட்டுவாங்க. உங்க பாசில சரி, பேசி பாச தெரியலாட்டும் உண்மையில சரி, நீங்க சஃபா மருவான்னு சொன்னாலே போதும், அவங்க கையை காட்டுவாங்க. நீங்க அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே போயிடலாம். ரைட். இப்ப அப்படியே சஃபா மருவால போறீங்க, சஃபா கிட்ட போய் சேர்ந்துட்டீங்க. ரைட். இப்ப தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த கோனர்ல இருந்து துவா கேட்கணும். காபா பார்த்து துவா கேட்கணும். ஒரு 5 நிமிஷம் டைம் தருவாங்க. எல்லாரும் துவா கேட்கணும். சில நேரம் காபா விளங்கும். இப்ப கட்டடங்கள் கட்டிருக்கனால லேசாத்தான் விளங்கும், பெருசா விளங்காது. எப்படியோ காபா பார்த்து ஒரு 5 நிமிஷம் துவா கேளுங்க. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. ரொம்ப நேரம் என்ன செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம் இருந்து துவா கேட்டுட்டு இப்ப நீங்க ஓட்டத்தை ஆரம்பிக்க போறீங்க. இப்ப சஃபால தான் ஆரம்பிப்பீங்க. சஃபால ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு குர்ஆன் வசனம் டிஜிட்டல்ல ஓடிட்டே இருக்கும். மேல அந்த குர்ஆன் வசனம் போயிட்டே இருக்கும். மூளையும் சொல்லி தருவார். இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ் அப்படின்ற அந்த வசனத்தை மூளையும் சொல்லி தருவார். சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, பாடம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, சொன்னா நல்லம். அந்த சொல்லித்தான் நபி அவங்க செஞ்சுக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த குர்ஆன் வசனத்தை இங்கே பாடமாய்க்கொள்ளுங்க. இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிர் வசனத்தை பாடமாக்கிட்டீங்கடா. அப்போ ஒரு துவா என்ன துவா? ஒன்று நியத், அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தின் அரபுல பாடமாக்குறது, அது தமிழ்லையும் சொல்லிடலாம். அடுத்தது தவாஃப் செய்யும் போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. அடுத்தது இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிர், அந்த குர்ஆன் வசனம் அது சொல்லிக் கொள்றது. அவ்வளவுதான். இப்ப நீங்க சஃபா மருவால போறீங்க. சஃபா மருவானா மலைனா மலை, ஏற்கனவே நீங்க உம்ரா செஞ்சவங்களும் இதுல போவீங்க. அது ஃபிளட்டா தான் இருக்கும். உதாரணமாக இதான் சஃபா மருவான்னு வச்சுக்கிறீங்க. இது 2ஆ பிரிக்கிறது. ஒரு பகுதி சஃபா, இன்னொரு பகுதி மருவா. சரியா? இந்த பக்கம் சஃபா. இப்ப இங்க சஃபால ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே போறீங்க. இங்க இருந்து இந்த தொங்கலுக்கு போறது மருவா. சஃபால தொங்கல போனா மருவா. சஃபால போறீங்க, தொங்கல்ல போயிட்டீங்க, கடைசி போய் சேர்ந்துட்டீங்க. இப்ப மருவா வந்துருச்சு. திருப்பி இங்க இருந்து அங்கே வாரீங்க, மருவால நடந்து வாரீங்க. இப்ப இந்த சஃபால இருந்து அங்க போறது 1, மருவால இருந்து இங்க வாரது 2. சில ஆளுக்கு பிள்ளைய வழங்குவாங்க, இங்க இருந்து இப்படி போய் இப்படி வந்து இங்க ஃபுல்லா சுத்துறதுதான் 1. அப்படி இல்ல, சஃபால இருந்து இந்த ஆரம்பிச்சு அங்க முடிகிறது 1, அங்க ஆரம்பிச்சு இங்க வாரது 2. அப்ப இங்க ஆரம்பிச்சா முடியும், அங்கத்தான் முடியும். பாருங்க, 1 2 3 4 5 6 7. அப்ப சஃபா ஆரம்பிச்சா மருவால முடியும். சரியா? இதான் எண்ணிக்கை. அந்த சஃபால கொஞ்சம், சஃபா மருவால கொஞ்சம் டயர்டா காட்டும். தவாப் செய்யும்போது உங்களுக்கு டயர்ட் இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சுத்து, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது விளங்காது, அந்த ஆர்வத்துல விளங்காது, இந்த உற்சாகத்துல விளங்காது. சரியா? இப்ப நீங்க அப்படி போற நேரத்துல ஆண்கள் கவனிச்சுக்கணும். சஃபா மருவால போற நேரத்துல குறிப்பா ஆண்கள் கவனிக்கணும். இப்ப எல்லாம் சேர்ந்துன்னு போவீங்க. அது போற நேரத்துல அந்த ஒரு பச்சை லைட் போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு 50 மீட்டர் சின்ன தூரம்.
அந்த இடத்துல மட்டும் ஆண்கள் என்ன செய்யணும், தோல் கொஞ்சம் கொஞ்சம் குளிக்க ஓடணும். ஃபாஸ்ட் ஓடக்கூட தேவையில்லை. ஏமா ஓடுவாங்க, அப்படிலாம் ஓடாதீங்க. ஸ்மால் இந்த தோல் கொஞ்சம் லேசா குளுக்குற அளவுக்கு லேசா ஓடணும். இப்ப நீங்க அவங்களோட வீட்டால் கூட போய்க்கிறீங்கன்னு சொன்னா அவங்க நடந்து வருவாங்க. ஓடி அந்த பச்சை லைட் முடிகிற இடத்துல நின்று கொள்ளுங்க. அவங்க வந்து சேர்ந்து கொள்வாங்க. அப்படி போங்க. அதே போல மறுவாலே அப்படித்தான். மறுவால வந்தீங்கன்னா பச்சை லைட் வரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த தோல் கொஞ்சம் குளுங்குற அளவுக்கு, 2 தோலும் குளுங்குற அளவுக்கு அப்படி அப்படி ஓடும், லேசா ஓடும். ரைட். இங்க சஃபா மர்வால என்ன ஓடுன்னு சொன்னா 4ஆம் கலிமா இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாரும் பாடம். சரியா? இதுதான். இதுதான் சொல்லிட்டே போறது. அப்படி இல்லாட்டி வேண்டிய துவாக்கள், வேண்டிய திக்ருகள், தல்பியா சொல்லிட்டே போலாம். சலவாத்து அல்லது குர்ஆனை சரி பார்த்துக்கிட்டு அப்படி நடந்து ஓதிட்டே போறது. அப்படி அமைச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப ஓகே தானே? இப்ப முதலாவது நியத் வச்சுட்டீங்க, அது மதீனாவோட முடிஞ்சு. 2வது தவாஃப், ஒரு தவாஃப் 7, தவாஃப் முடிச்சிட்டீங்க. சரியா? நான் சொன்ன அமைப்புல 2வது கடன் முடிஞ்சு. 3வது மக்காம் இப்ராஹிம் கிட்ட 2 ரக்காத் தொழுவுறீங்க, 3 கடன் முடிஞ்சு. 4வது சஃபா மர்வால வந்து 7 முறை சஃபால ஆரம்பிக்கிறீங்க, மர்வால முடிக்கிறீங்க. தொங்கோட்ட ஆத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஃபால கோணல்ல இருந்து துவா கேட்கறீங்க. அப்ப அதோட என்ன செஞ்சு 4 கடன் முடிஞ்சு. 5வது என்ன? முடிவெற்றது. பெண்கள் என்ன செய்யுங்க, நீங்க ரூம்ல போய், ஹோட்டல் ரூம்ல போய் கத்திரியால நீங்களே வெட்டி கொள்ளலாம், மாறி மாறி வெட்டி கொள்ளலாம். இப்ப நீங்களும் முடிய பிடிச்சி ஒரு சின்ன துணி வெட்டி கொள்ளுங்க. முடிய வெட்டாம இஹ்ராம் ஆடே கழட்டக்கூடாது. கழட்டினா ஒரு ஆடு கொடுக்கணும். அதில் எச்சரிக்கையா இருக்கணும். மாச்சலோட மாச்சல கொஞ்சம் ஹாயா டயர்டாக படுத்துட்டு சொன்னீங்க முடி வெட்டுமே கூடாது. மறந்து நீங்க இஹ்ராம் ஆடையை கழட்டிட்டு வேற ஆடையை உடுத்துட்டீங்கன்னு சொன்னால், முடி வெட்டுறதுக்கு முன்னாடி இஹ்ராம் ஆடையை கழட்டினால் ஒரு ஆடு என்ன செய்யணும், தம் கொடுக்கணும். சரி. இப்ப பெண்கள் நீங்க ரூம்ல போய் என்ன செய்றீங்க, கத்திரியால அப்ப இங்க இருந்து கத்திரி ஒன்று கொண்டு போங்க. கத்திரியை வந்து ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கொள்ளாதீங்க, எடுத்துருவாங்க ஏர்போர்ட்ல. பேக்கேஜ் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அதுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே வந்து நீங்க உங்க பேக்ல இருக்கும். ரூம் நினைச்சுக்கலாம், அப்படியே தலைமுடிய வெட்டிக்கலாம். இப்ப உம்பரா கடமை முடிஞ்சு. ஆண்கள் நீங்க என்ன செய்வீங்கடா, அப்படியே போற நேரத்திலேயே தலைமுடிய வெட்டிட்டு போங்க, மூளையை கூட்டு போற. இப்ப நான் கேள்விப்பட்டேன், இந்த தடவை தலைமுடி இருக்கிறது ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா பையன் தெரியல. அல்லது 5 ரியால் 10 ரியால் எடுப்பாங்க. சரியா? ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ நீங்க போற நேரத்தில் ரியால் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பெல்ட் அடிப்பீங்க தானே, பெல்ட், அதுல வந்து என்ன செய்யுங்க, ஒரு 10 ரியால் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கிட்டா முடி வெட்டணும்னா 5 ரியாலோ 10 ரியாலோ கொடுத்துட்டு வந்துருங்க. மொட்டை அடிக்கிறது வந்து பரக்கத். நபி அம்மா சொன்னாங்க, மொட்டை அடிக்கிறவங்களுக்கு 3 முறை துவா கேட்டாங்க. அப்படி இல்லாட்டி அதாவது சுருக்கியும் குறைச்சியும் வெட்டி கொள்ளலாம். சில ஆளுக்கு நீங்க அங்க பாப்பீங்க, இங்க கொஞ்சம், அதாவது தலையை பிடிச்சி என்ன செய்வாங்கன்னா, இங்க கொஞ்சம் முடி வெட்டுறது, இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அந்த அந்த டிசைன்லாம் சரி வராது. முடி வெட்டுறா கத்திரி எல்லா இடத்துலயும் படணும், ஃபுல்லா படணும். எல்லா இடத்துலயும் கத்திரி படணும். குறைக்கிறேன்டா, மொட்டை அடிக்கிறதா அப்படி வலிச்சு விட்டுருங்க. சரியா? மொட்டை அடிக்கிறது பறக்க, அது உங்களை பொறுத்து, உங்களை விருப்பம் அது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில இப்ப மொட்டை அடிச்சுட்டீங்களா, 5 கடமை முடிஞ்சு. இப்ப உம்ரா கடமை முடிஞ்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, லேசன் உம்ரா கடமை. நீங்க இதை இப்ப ஒரு பிராக்டிக்கல்ல நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரு டேபிள வச்சு நியத்து வச்சாச்சு, அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தி, அல்லாஹ் உம்ரா செய்ய வந்துட்டேன், நியத்து வச்சாச்சு. 2வது தவாப் செய்யணும். 3வது மக்காம் இப்ராஹிம்னு 2 ரக்காத் தொழணும். 4வது சை செய்யணும். 5வது முடி வெட்டணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. நீங்க சம்டைம் மௌலவியை பிரிஞ்சிட்டீங்க, குடும்பத்தை பிரிஞ்சிட்டீங்க, தனியாயிட்டீங்க, ஆம்பளை பொம்பளை, அதை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தைரியம் ஒன்று இருக்கணும். அந்த இடத்துல பதறக்கூடாது, அழுகக்கூடாது. அவரை காணமே, இவரை காணமே, மிஸ் ஆகிட்டாங்களே, என்ன மாப்பிள்ளைய காணமே, என்ன பொண்டாட்டிய காணமே. அல்ல, நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, அப்ப நீங்க ஹோட்டல் வந்து வார நேரத்துல விசிட்டிங் கார்டு, அந்த ஹோட்டலோட விசிட்டிங் கார்டை எடுத்துக்கொள்ளணும், நம்பரை எடுத்துக்கொள்ளணும் நல்லா. அப்படியே நீங்க உங்களுக்கு ஹோட்டல் தடுமாறுன்னு சொன்னால், அங்கே போலீஸ்காரன் இருப்பாங்க, யார் இருப்பாங்க, அந்த நம்பரை காட்டினீங்கன்னா நம்பர் கிடைப்பாங்க. கோல் பண்ணா மோலவி சொல்வார், ரைட், இந்த இடத்துல நான் இருக்கிறேன், மோலவி எனக்கு வழி தெரியலைன்னா மோலவி வந்து கூட்டு போவார். அல்ல இந்த ஹோட்டலை காட்டினா சில ஆள் காட்டுவாங்க, ரைட் இப்படி இப்படி போங்கன்னு வாங்க. சரியா? அப்ப அந்த அடையாளத்தாலும் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஹோட்டல் வந்து வார நேரத்துல விசிட்டிங் கார்டும் வச்சுக்கொள்ளுங்க, பெல்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. மோலவியோட நம்பரும் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். யார் உங்களுக்கு பாதுகாப்பா வாராங்களோ, கூட வாராங்களோ, அந்த அவங்க நம்பர் நீங்க கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட போன் இல்லாட்டியும் கூட யார்கிட்ட போன் இருக்கும், அவங்கள்ட்ட சரி நம்பரை கொடுத்து, இந்த நம்பருக்கு கோல் அடிங்க, மிஸ் ஆயிட்டு ஊமை பாச சரி பேசுங்க, விளங்கும். அப்ப அவங்களுக்கு விளங்கிடும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல நிக்கிறீங்க, 73வது கேட்டுக்கிட்டு நிக்கிறோம், 72வது கேட்டு நிக்கிறோம், வாங்க கூட்டு போங்க. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க வார வரைக்கும் நீங்க தேடிட்டு போக கூடாது. அவங்க வாரண்டா அந்த இடத்துல நில்லுங்க. சில ஆளுக்கு பிழை செய்வாங்க, என்ன தெரியுமா, உங்க பதட்டத்துல உங்க தேடி இந்த இடத்த நிக்கிறேன்னு சொல்லிட்டு தேட போடுவாங்க. அவரும் அந்த இடத்த பப்பாரு காணும். அப்ப அந்த கிரௌட திருப்பி தேடிட்டே இருக்கணும். அதனால நின்றா அதே இடத்துல 1 மணி நேரமான அப்படி நில்லுங்க. அப்படியே நின்று சில திக்ருக்கு அமல் செஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து அவங்களே கூட்டு போவார். சரிதானே? இதுதான் உம்ராவுடைய அம்சம். இது கஷ்டம் இல்லை. இப்ப நீங்க நல்லா ட்ரெயின் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே.
அடுத்ததாக வந்து இப்ப நான் மதினால இருக்கும்போது எப்படி நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்ன போனீங்களோ அதே போலத்தான் இங்கேயும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்ன போயிருங்க. அதுக்கு தான் நாங்க போனோம். கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்கணும். காபாலயே தங்கணும். அந்த ஆர்வம் தானே. அப்ப நீங்க குர்ஆனை கையில வச்சுக்கொள்ளுங்க. அங்க ஓதுன மாதிரி இங்க வேகமா ஓதணும். அப்ப குறிப்பா இரவெல்லாம் கூடுதலான நேரத்தை நீங்க எடுத்து தங்குவீங்க. நல்லா அடிக்கடி குர்ஆனை ஓதுங்க. அடிக்கடி திக்ருகள், தஸ்பீகள், ஸலவாத் ஓதுங்க. அந்த இடத்துல நீங்க கஅபா கிட்ட உட்கார்ந்து குர்ஆன் ஓதும்போது இந்த கஅபா கிட்ட குர்ஆன் இறங்குச்சு, இந்த வசனம் இறங்குச்சு. அல்லாஹ் எனக்கு அந்த குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். கஅபா கிட்ட ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். கொஞ்சம் கவலையோடு ஓதுங்க. மதீனா பள்ளியில ஓதுற நேரத்துல இந்த பள்ளிக்கிட்ட குர்ஆன் வசனம் இறங்குச்சு, இந்த இடத்துல குர்ஆன் வசனம் இறங்குச்சு, அந்த இடத்துல குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். மக்காலையும் மதீனாலையும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நிறைய குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு ஆசை, உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வரணும், ஒரு மாற்றம் வரணும். இதுக்கு முதல் ஹஜ் செஞ்சிருந்தாலும் இந்த ஹஜ் வந்து வித்தியாசமா இருக்கணும். உற்சாகமான ஒரு ஒரு அழகான ஒரு அமைப்பா இருக்கணும். அந்த அமைப்புல என்ன செய்யுங்க, அந்த ஹஜ்ஜ செய்யக்கூடிய அந்த அந்த உம்ரா செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? அப்ப நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. அந்த இடத்துல இருக்கிற நேரத்துல கஅபா கிட்ட இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல தான் நபி அவங்க அடிபட்டாங்க, சஹாபாக்கள் அடிபட்டாங்க, நபி அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த உணர்வு தான் இருக்கணும். இந்த இடத்துல சஹாபாக்கள் தொழுதாங்க, இந்த இடத்துல நபி அவங்க தொழுதாங்க, அந்த ஃபீலிங் இருக்கணும். கஅபா கிட்டே போய் தொழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமாக விளங்கணும். இப்ப உம்ரா செஞ்சு முடிச்சிட்டீங்க. உம்ரா செஞ்சு முடிஞ்சால் பெண்களுக்கு வந்து அந்த 79வது கேட்ல வந்து எனி டைம் போகலாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து அவங்க வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கருப்பு உடுப்பு உடுத்திருந்தாலும் சரி, வெள்ளை உடுத்திருந்தாலும் சரி, அவங்க இஹ்ராம் தான் நினைப்பாங்க. அந்த வழியில போனா விட்டுருவாங்க. அது ஏன்னா அந்த 79வது கேட்டுக்குள்ள போனா தான் நேர கஅபா கிட்ட போக இயலும். மத்த கேட்டுக்கிட்ட போனோம்னு சொன்னா 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் பக்கத்துல போக இயலாம். இதனால சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த இஹ்ராம் ஆடைய உம்ரா முடிச்சிட்டாலும் கஅபா கிட்ட போய் தொழண்ட ஆசையில இஹ்ராம் ஆடைய உடுத்திட்டு போவாங்க. இது வந்து நம்ம கூடான்னு சொல்ல இயலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தானே. அதுக்காகவே என்ன செய்யறது, கஅபா கிட்டே தொழண்ட அடிப்படையில ஏமாத்துறது மோசடி அல்ல. அவரு என்ன செய்வாரு, சில நேரங்கள்ல நான் கஅபா கிட்ட தொழண்ட அடிப்படையில இஹ்ராம் உம்ரா செய்யற மாதிரி ஆடையை போட்டுக்கிட்டு போவாங்க. விரும்பினவங்க போகலாம், இல்லாட்டி அடுத்தடுத்த ஃப்ளோர்ல போய் தொழுதுட்டு வரலாம். சரிதானே? இதான் உம்ரா செய்யக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்துல இப்ப நீங்க தவாஃப் செய்றீங்க. இப்ப தவாஃப் செய்யற நேரத்துல உங்களுக்கு ஒளு முறிஞ்சிருச்சு. 5 சுத்து சுத்தீங்க. சுத்தும் நேரத்துல ஒளு முறிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும், பக்கத்துல ஜம்சம் தண்ணி எல்லாம் இருக்கும். அங்க போய் அப்படி எடுத்து என்ன செய்யறது, சுருக்கமா ஒளு செஞ்சு கொள்றது. ஒளு செஞ்சுட்டு வந்து திருப்பி ஆரம்பத்துல தான் எண்ணணும். இப்ப நாங்க தொழுகிறோம், லொஹர் தொழுதுட்டு இருக்கிறோம், ஒளு முறிஞ்சிருச்சு. என்ன செய்வோம், ஒளு செஞ்சுட்டு வந்து 3ஆவது ரக்காத்துல முறிஞ்சிருச்சு, ஒளு முறிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யும், ஒளு செஞ்சுட்டு வந்து 3ல இருந்து தொழுவோமா, தொழ மாட்டோம். திருப்பி 1ல இருந்தா தொழுவோம். அது போலத்தான் தவாஃப் செய்யும் போது இப்ப உங்களுக்கு வந்து ஒளு முறிஞ்சிருச்சு. 4வது சுத்துல, 5வது சுத்துல, 6வது சுத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்வீங்க, திருப்பி போய் பக்கத்துல ஜம்சம் தண்ணி இருக்கும், அதுல போய் வெளியே போக தேவையில்லை. அதுல பெரிய பக்கெட்லாம் வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சம் ஊத்தி என்ன செய்யுங்க, ஒளு செஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து 1 2 3 ஆரம்பிக்கணும். முட்டதுல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. ரைட். அடுத்தது இப்ப நீங்க தவாஃப் செய்யும் போது 5 சுத்துனா 6 சுத்துனா டவுட்னு வரும். இப்ப நாங்க தொழுகையில 3 தொழுதுனா 4 ரக்காயத் தொழுதுனா டவுட் என்ன செய்வோம், என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எது உறுதியோ அதை நீங்க வச்சுக்கிட்டு தொழுவுங்க. அந்த சந்தேகம் வந்தனால 2 ரக்காத் சரியா செய்யுங்க. அது தொழுகைக்குள்ள சட்டம். இப்ப நீங்க தவாஃப் செய்யற நேரத்துல 4 செஞ்சனா 5 செஞ்சனா எத்தனை அப்படின்ற உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சுண்டா, டவுட் வந்துச்சுண்டா என்ன செய்யுங்க, குறைஞ்சதை எடுத்துக்கொள்ளுங்க. பரவாயில்ல, 5 தாங்க, 6 இல்ல 5 தாங்க. அப்ப இந்த 2 சுத்து சுத்துவோம் என்ன செய்யுங்க, அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய ஈமானுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்ல மாச்சலுக்கு இல்ல 6 தாங்க, 5 இருந்தாலும் அந்த 6 நினைச்சுக்கொள்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நாங்க அமல் செய்ய போய் ஏதோ அப்பயும் நாங்க ஒரு என்னது ஒரு அப்போ ஒரு சோம்பேறித்தனமாக அது சுத்தணும் அமைச்சு வந்துடும். சுத்தி இருந்தாலும் கூட பரவாயில்ல, 5 நினைச்சு கொள்றேன். 5 உறுதி தானே, 5 ஓகே ரைட். 6 7 சந்தேகம், அப்ப 5 உறுதி. சரி, 6 7 சுத்தி முடிக்கிறது. சரிதானே? அப்ப இந்த அமைப்பு நீங்க விளையும் கொள்ளுங்க. இது இல்லாம வேற சந்தேகங்கள் உங்களுக்கு டவுட் வார நேரங்கள்ல வந்து மொழிட்டு கேட்டுக்கணும். அது இல்லாம நீங்க அடிக்கடி வார நேரம் எல்லாம் தவாஃப் செய்யலாம். அப்ப ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். தவாஃபுடைய அமைப்பு என்ன, ஹஜ்ஜுல் கல் கோணம் கிட்ட ஆரம்பிக்கணும். வலது கையை தூக்கி அல்லாஹ் ஆரம்பிச்சு அது 7 சுத்து சுத்தணும். அதே மெத்தட் தான். ஆனால் வேற எந்த அமலும் கிடையாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க 2 ரக்காத் தொழணும்னு சொல்லி, தேவையில்லை. அது உம்ரா ஹஜ்ஜுக்கு தான் தவாஃபோட 2 ரக்காத் தொழணும். சும்மா நீங்க தவாஃப் செய்ய நேரத்துல தவாஃப் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது, தவாஃப் மட்டும்தான். அப்ப அந்த தவாஃபுக்கு நீங்க என்ன செய்யுங்க, 7 ஒரு 7 சுத்திட்டீங்கன்னா ஒரு தவாஃப் முடிஞ்சு, இன்னொரு 7 சுத்த ஆரம்பிக்கிறீங்க, இன்னொரு 7 சுத்தலாம். அப்ப நீங்க ரொம்ப டயர்ட் ஆகிடக்கூடாது. நோம்பு தானே, ரொம்ப டயர்ட் ஆகக்கூடாது. ஒரு காலையில உண்டு, நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் உண்டு, எப்படியோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 சரி 2 சரி செஞ்சுக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? அப்ப இதுதான் இந்த உம்ராவுடைய ஒரு வழிகாட்டல்.
மத்த மக்கால எங்க எங்க உங்களுக்கு கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மோளையை கொண்டு போய் அந்த இடத்துல வரலாறுகள் சொல்லுவாங்க. அது இல்லாம தாயிஃபுக்கு கூட்டு போவாங்க. தாயிஃபுக்கு வந்து டிராவல்ஸால கூட்டு போக மாட்டாங்க. அங்க ஒரு வேற கம்பெனி இருக்கும். அவங்க தான் கூட்டு போவாங்க. அவங்க ஒரு 100 ரியால் எடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு தலைக்கு 100 ரியால் எடுப்பாங்க. காலையில போனா நைட்டுக்கு தான் வரணும். அங்க தாயிஃப் சுத்தி பார்த்துட்டு இன்னொரு உம்ரா உங்களுக்கு செய்யலாம். தாயிஃப் போயிட்டு வார வழியில கர்னுல் மனாஸ் சொல்லக்கூடிய ஒரு எல்லை மீகாத் இருக்கு. அங்க என்ன செய்யலாம், இன்னொரு உம்ரா உங்களுக்கு செய்யலாம். அப்ப நீங்க செய்ய விருப்பம்னா என்ன செய்யலாம், போற நேரத்துல இஹ்ராம் கையில எடுத்துக்கொள்ளுங்க, பஸ்ல வச்சுக்கொள்ளுங்க. தாயிஃப் எல்லாம் சுத்தி பார்த்து வார நேரத்துல அந்த பள்ளியில இறங்கி இஹ்ராம் அணிஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு மோலை நியத் சொல்லி தருவார். அந்த உம்ரா என்ன செய்யலாம், நீங்க விரும்பினா உம்மா மௌத்தா போயிருந்தா, வாப்பா மௌத்தா போயிருந்தா, யார் சரி குடும்பத்துல மௌத்தா போயிருந்தா அவங்களுக்கான அந்த உம்ரா செய்யலாம். அப்ப நீங்க நியத் வைக்கிற நேரத்துல அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்ற நேரத்துல யாருக்குன்னு நீங்க உம்ரா செய்றீங்க அவங்களோட பேர் நினைச்சுக்கொள்ளுங்க. அல்லது இந்த நோயில படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க, நாங்க 2வது உம்ரா உங்களுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, சந்தோஷம் அடையும். அப்படி செய்யலாம். விரும்பினா அப்படி செஞ்சு 2வது உம்ரா விருப்பம்னா நீங்க செய்யலாம் அல்லது ஒரு உம்ராவோட நீங்க போதும் மேற்கொள்ளலாம். இதுதான் உம்ராவுடைய சுருக்கம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் என்று சொன்னா கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு கேள்வி கேட்கணும் குரூப்ல போடுங்க. இப்ப இல்லாட்டியும் கூட நீங்க போறதுக்கு இடையில டவுட் வந்தா உங்களுக்கு குரூப் இருக்கு தானே, ஹப்ஸா ட்ராவல்ஸ் குரூப் இருக்கு தானே, அதுல நீங்க போடுங்க, நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்றேன். அல்லது நீங்க அங்க போய் அங்க மதினால இருக்கிற நேரத்துல மக்கள் இருக்கிற ஒரு டவுட்னு வருது, அங்க ஒரு கேள்வி வருது, நீங்க போடுங்க, நான் உடனே என்ன செய்வேன், உடனே பார்த்த உடனே நான் என்ன செய்வேன் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான பதில. ஆகவே நீங்க நல்ல மாதிரி போயிட்டு வாங்க. அல்லாஹ் உங்களோட பயணங்களை லேசாக்கணும், பாதுகாப்பாக நீங்க போயிட்டு வாங்க. அல்லாஹால உங்களோட அமல்களை புரிந்து கொள்ளணும். எந்த நோக்கத்துக்காக நீங்க போறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹால நிறைவு செஞ்சு தரணும். எங்களுக்காண்டி அல்லாஹ் துஆ கேளுங்க. எங்களுடைய எல்லா சகல காரியங்களும் லேசாகிறதுக்கு, எங்களுடைய அனைத்து விஷயங்களும் நல்ல மாதிரி அமையறதுக்கு எங்களுக்காண்டி துஆ கேளுங்க. உங்களோட பயணத்துக்கு நாங்கள் என்ன செய்யறோம், நல்ல மாதிரி செஞ்சுட்டு வரதுக்கு துஆ கேட்கிறோம். அல்லாஹால எங்களை புரிந்து கொள்வானாக. எதை மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, குரூப்ல பதியுங்க. என்ன டவுட் இருந்தாலும் பதிங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேக் நீங்க நீங்க லெஃப்டாங்க, எனக்கு கொஞ்சம் 2 3 விஷயங்கள் சொல்லிக்கு நான் அவங்கள்ட்ட பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். நான் லெஃப்டாவா? நீங்க இது பண்ணுங்க நிச்சயம். ஓகே ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் பரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ என்னோட ஃப்ளைட் வந்து இன்ஷா அல்லாஹ் 5 மணிக்கு, அதாவது 18ஆம் தேதி 5 மணிக்கு என்னோட ஃப்ளைட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு சரியா 2 மணி அளவில் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்து இன்ஷா அல்லாஹ் டிபார்ச்சர் டெர்மினலில் உள்ளுக்கு போகிற கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கிட்ட நாங்கள் இருப்போம், ஒருத்தர் இருப்போம். அப்போ அங்கனையும் எங்களுக்கு மீட் பண்ணலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உள்ளுக்கு போனதும் ஐநூறு காகல்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். அந்த ஏரியாவில் நீங்கள் இருங்க. அங்கனே தான் நாங்கள் உள்ளுக்கு போவோம். அங்கனையும் யார் சரி இருந்தால் நாங்கள் அங்கே இது பண்ணுவோம். யாருக்கு சரி இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ட்ராவல் பண்ணி பழக்கம் இருக்கிறார்கள், உங்களோட அந்த செக்கிங் ப்ராசஸ் தெரிஞ்ச ஆக்கள், நேரடியாக நீங்கள் எங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட பேக்கேஜஸை உள்ளுக்கு போட்டுட்டு வேலையாக வந்தால் நீங்கள் வந்து பேக்கேஜஸை போட்டு போர்டிங் பாஸ் எடுத்துட்டு நீங்கள் போங்க. நாங்கள் உங்களை கேட்டுக்கிட்ட வச்சு இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கட்டாயம் ஒரு சின்ன ஸ்மால் பேக் ஒன்று தருவோம். அவங்களோட வெண்டா குருவான் மற்றது அந்த ஸ்லிப்பர்ஸ் அதோட திங்ஸ் பர்ஸ் அது போட்டதுக்குன்னா ஒரு பேக் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். மற்றது ஒரு சின்ன கிளாத் ஒன்று தருவோம். எங்களோட ஹப்ஸா ட்ராவல்ஸ்ன்னு சீல் அதை லோகோ அடிச்சது. அதான் பெண்கள் வந்து கட்டாயம் பின்னுக்கு தலைப்பகுதியில் அடிச்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால் இப்போ அது வந்து இப்போ நாங்கள் அதுக்கு உங்களை சந்திச்சு அதுக்கு முதல் நாங்கள் சந்திச்சா அவங்களோட வீட்டுக்கு வந்து தர பார்ப்போம். அப்படி கஷ்டம்னா என்னோட டைம் இல்லாதால ஏர்போர்ட்டில் தான் தருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன பின் ஒன்று மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. 2 பின் மாதிரி அவனோட தலையில் அடிச்சு கொள்றதுக்கு பெண்கள், ஆம்பளைகளுக்கு இல்லை. மற்றது ஒரு ஐடி கார்டு தருவோம் நாங்கள். அந்த ஐடி கார்டில் என்னோட மக்கா அங்கே இருக்கிற கண்டெக்ட் நம்பர், உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர்ஸ், உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஐடி கார்டு தருவோம். ஸோ இந்த ஐடி கார்டை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் கலட்டப்படாது ஹோட்டல்லேருந்து வெளியில் வர போகணும். ஏன்னு சொன்னால்
நிறைய பேர் கொஞ்சம் 2 முறை போயிட்டு வந்ததும் ஓகே எனக்கு இடம் தெரியும்னு சொல்லி அதை கலட்டிட்டு போறது. ஆனா வந்து அப்படி இல்லை, அங்கே போயிட்டு இடம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், கடைசியில மிஸ் ஆயிருவீங்க. ஸோ அந்த ஐடி கார்டு இருந்தால் யார் மகனை போலீஸ் வந்துக்கிட்ட அந்த எங்கட அதில் சொன்ன மாதிரி சும்மா பெனிக் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் உங்களோட உம்ராவை முடிச்சிட்டு அந்த ஐடி கார்டை யாருக்கிட்ட காட்டினாலும் சரி, அங்கே போலீஸ் இருப்பாங்க, நிறைய பேர் போலீஸால் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட காட்டினா அவங்களே கண்டக்ட் பண்ணி சொல்லுவாங்க இவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போவோம். அதை சொன்ன மாதிரி நீங்கள் எங்களை தேட இது பண்ண வேணாம், நீங்கள் ஈக்கிற இடத்த யார் மூலம் சரி அந்த நம்பருக்கு அறிவிச்சிட்டு அதே இடத்துல இருங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களை கூட்டிக்குவோம். என்ன காரணம்னு சொன்னா இப்ப நோமல் இருக்கிற மாதிரி இல்லை, இப்ப நோம்புல வந்து சரியான க்ரௌட் ஆயிடுச்சு. க்ரௌடுனாலும் அந்த நம்மளை நினைச்சு பார்க்காத க்ரௌட். எல்லாரும் ஒரு கோஆப்ரேட்டா இங்கே ஈக்கணும். உதாரணத்துக்கு நாங்க இப்ப இன்றைக்கு நேற்று விசாரிச்ச நேரம் ஜித்தா ஏர்போர்ட்ல வந்து நாங்க இறங்குற இடம் ஜித்தா ஏர்போர்ட்ல சரியான க்ரௌடு. அப்ப அவங்க நீங்க இறங்கி இமிகிரேஷன் ப்ராசஸை முடிச்சதும் உங்களை எல்லாரும் அவசர அவசரமா கூப்பிட்டு போயிட்டு அந்த உரிய பஸ்ஸில் ஏற்றிடுறாங்க. அப்ப நீங்க வந்து அதே ஃபாஸ்ட்டுக்கு எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் எங்களோட குரூப் ஆர்கனைஸ் ஆனதுக்கு போறோம், அந்த குரூப் ஆக்களோடய சேர்ந்து இருக்க பாருங்க. அப்பதான் எல்லாரும் உண்டா ஒரே அடியா பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிக்கொள்ளலாம். ஸோ அதை நீங்க மிச்சம் கவனமா இருங்க. உங்களோட தெரிஞ்ச ஆக்களை கிட்ட வாங்கிக்கொள்ளுங்க எப்பயுமே. எல்லாரும் உண்டு கிட்டவாகி உண்டா ஒரே இதுல வர பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு நிக்க கஷ்டம், உங்களுக்கு நிக்கணும்னு சொன்னாலும் ஒரு 4-5 பேரை சொல்லி இப்படிங்க நான் நிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட நில்லுங்க. குரூப்போட வர பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரப்போகுது. ஸோ இது வந்து மிச்ச கவனத்துல எடுங்க, ஏன்னா சரியான க்ரௌடு இருக்கிறதால ஜித்தா ஏர்போர்ட்டும். ஸோ அந்த ஐடி கார்டுகளை நீங்க வந்து பஹ்ரைன் ஏர்போர்ட்ல இருந்து ஏறப்போக்குள்ளே உங்களோட கழுத்துல போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து மிஸ் ஆகாம இருக்கும், உங்களுக்கு வாங்கினாது உதவியா இருக்கும். அந்த 2வது விஷயத்தையும் கட்டாயம் இது பண்ணிக்கொள்ளுங்க. மக்காலையும் தான் சரியான க்ரௌட் ஆகிடுது. ஸோ நீங்க கட்டாயம் உங்களோட அந்த பேஜஸ் மற்றது இந்த ஐடி கார்டு எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. போகும்போது உங்களோட ஏதாவது தவாஃபுக்கோ இல்லாது அமலுக்கு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 2 பேரும் சேர்ந்து போங்க, தனியா போவாங்க. அப்படி இல்லாட்டினா 2 பேர் லேடிஸ் போறோம்னா ஒரு 5-6 லேடிஸ் சேர்ந்து கொண்டு ஒரே அடியா போயிட்டு ஒரே அடியா வாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் உதவியா இருப்பாங்க. ஏன்னா அந்த க்ரௌடை சமாளிக்கிறதுக்கு இது மாதிரியான வழிகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைபிடித்துக் கொள்வோம். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மக்காலையும் மதீனாலையும் பொதுவா உம்ரா போற நேரம் குரூப் போகும்போது அந்த மக்காடையும் மதீனாடையும் ஹிஸ்டோரிக்கல் சைட்ஸை கூட்டு போறோம், அதாவது ஜியாரா கூட்டு போறேன்னு சொல்றது. ஸோ இது வந்து இந்த முறை இந்த ரமலான் அந்த க்ரௌட்னால அவங்க கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அந்த பஸ் பிரச்சனை மற்றது அவைலபிலிட்டி இல்லாதால நோம்பு டைம்ன்றதால அதை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. மதீனாலையும் மக்காலையும் 2லையும் அந்த இது கஷ்டமாயிக்குது. அப்போ எங்களுக்கு வளமையா அந்த விசா கம்பெனி தர பஸ் அவங்க கேன்சல் பண்ணிக்கிறாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் இது எங்களுக்கு 100% ஷோ பண்ணி சொல்லல. பட் ஸ்டில் வந்து நாங்க வந்து அங்கே ஏதாவது ஒரு பஸ் ஒன்று இப்போ இன்னொரு குரூப்போ அவங்களுக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பஸ் ஒன்று ஏற்பாடு செஞ்சு அங்கே ஏற்பாடு ஆனால் நாங்கள் அது வந்து எங்களுக்கு உங்களோட கம்பெனி தரது. அப்படி இல்லாட்டி நாங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணி எங்களால் முடியும்னு சொன்னால் நாங்கள் அந்த ஜியாரா கூட்டு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இது வந்து நீங்கள் 100% ஷோ பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த டைமுக்கு அவங்க பஸ் தரையலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா ஏஜென்ட்மாருக்கும் அதை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இல்லையா? ஜியாரா கூட்டு போகணும். மதினால எப்படியுமே கஷ்டமா இருக்கும், அங்கேயும் நாங்க ட்ரை பண்ணுவோம். கடைசியா அல்ஹம்துலில்லாஹ் துவா செஞ்சு கொடுத்தேன். அப்படி இல்லாட்டி கஷ்டமா தான் இருக்கும் அந்த சைட் கூட்டு போற விஷயம். மற்ற ஒயிட் கார்பெட் பத்தி சொன்னாங்க மௌலவி. அந்த ரசூல்லாட அவனோட வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையிலான பகுதியில தொழுகிறது ரவுலான்னு சொல்றது. அந்த அப்பாயின்மெண்ட்டையும் அவங்க கேன்சல் பண்ணிக்கிறாங்க ஓவர் க்ரௌடால மதினால. ஆனா உங்களுக்கு ஒரு வேலை செய்யலும் நுஸ்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதுல உங்களுக்கு உங்களோட ஓன் அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்கொள்றதுக்கு செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா குரூப்புக்கு போடக்கொள்ள க்ரௌடடா போட்டதால அப்பாயின்மெண்ட் டைம் கஷ்டப்படுறதால அவங்க அந்த குரூப்புக்கு போட இதை கேன்சல் பண்ணி பர்சனலா போடுறதுக்கான வழியை செஞ்சுக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், நான் உங்களுக்கு அந்த ஆப்போட லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஆப்பிள் ஃபோன் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அதை பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட விசா நம்பர் அடித்தா அதில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளையிலும். அதாவது நீங்கள் 19ஆம் தேதி நீங்கள் போகிறதால 20ஆம் தேதிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறான்னு பார்த்து இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. அது நீங்கள் போட்டுருந்தாலும் அவங்க அலோவ் பண்ணுறது வந்து சரியாக 48 ஹவருக்கு முன்னுக்கு தான் அதை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடவும் தராங்க, ஏன்னா அந்த அளவு இப்போ க்ரௌட் ஆகிக்கிற காரணத்தால். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் என்னால் இங்கே அந்த ஹெல்ப் பண்ணாலும் அதை செய்கிறேன், அதை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்கிற விஷயத்துக்கு.
அது அந்த விஷயத்த கட்டாயம் நீங்க வந்து பார்த்துக்கணும். மற்றது சாப்பாடு வந்து இப்போ ஏர்போர்ட்ல இந்த நாங்கள் நோன்பு பிடிச்சி கொண்டு போறதால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏர்லைனில் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் இஃப்தார் மீல் ஒன்று தர சொல்லி ஆஹ் கொழும்புலேருந்து மாலை போகிற ஃப்ளைட்டில். அப்படி இல்லாட்டி எப்படியும் மீல்ஸும் நாங்கள் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு உங்களோட நோன்பு திறந்து கொள்ளையிலும். அதே நேரம் உங்களுடைய சஹர் டைம் வரும். நீங்கள் பஹ்ரைன்லேருந்து ஜித்தா போகிற நேரத்தில் உங்களோட சஹர் டைம் ஃப்ளைட்டில் கிடைக்கும். அதே நேரம் அவங்க பொதுவாக அந்த சின்ன ஷார்ட் டைம்ன்றதால 1.5 hour தான் ஃப்ளைட்ன்றதால பொதுவாக அந்த சும்மா ஸ்நாக் மீல் ஒன்று தான் தருவாங்க. பன்னும் சின்ன ட்ரிங்க் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு சின்ன மீல் ஒன்று தான் தருவாங்க. இந்த மீல் வந்து உங்களோட சஹருக்கு போதும்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லாட்டி என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னால், அங்கெல்லாம் நாங்கள் வளமையாக வந்து அப்படி இல்லாட்டி ஜித்தால இறங்கினதும் அங்கே இருந்த ஒரு இடத்துல இருந்து நாங்கள் சாப்பாடு ஏற்பாடு செய்வோம் பொதுவாக. ஆனால் இப்போ இது நோம்புன்றதால உங்களோட அந்த ட்ராவல் டைமில் மக்கால வந்து அதாவது ஜித்தால வந்து சுபஹ் பாங்க சொல்லிடும். நீங்கள் இறங்க போகலாம் சுபஹ் பாங்க சொல்லிடும். ஸோ அந்த காரணத்தால இறங்கி அவங்களுக்கு மீல் ஒன்று தந்து சஹரை செய்ய வைக்கிறதுக்கான ஏற்பாடு இயலாத காரணத்தால டைமிங் பிரச்சனை இருந்ததால உங்களுக்கு 7 மணி நேரம் ஏதாவது பிஸ்கட் மாதிரி உங்களுக்கு அது தார ஃப்ளைட்ல தார சாப்பாடு போதான்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்கட் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஏதாவது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒன்றை நீங்கள் உங்களோட கையில் இதை எடுத்துக்கொள்ள பாருங்க. அப்போ இது கொஞ்சம் தான் எனக்கு சொல்ல வேண்டியது. நான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து இன்ஷால்லா போட்டு அப்போ உங்களுக்கு அதை இன்னொரு முறை கேட்க போகல அதோட விஷயங்கள் தெளிவாகும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நாங்கள் இந்த மாதிரி பேசணும்ல எல்லாரும் ஒரு கோஆப்ரேட்டாக இருந்து இந்த உம்ரா விஷயத்தை முடிச்சுக்கொள்வோம். இதில் வயசான ஆட்கள் வராங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து ஹெல்ப் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட வேகத்துக்கு அவங்க வர இயலாமைக்கும். ஸோ குரூப்போடு நாங்கள் இதை போவோம். வேண்டாம் இந்த க்ரௌட் வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத க்ரௌட் உங்களுக்கு தெரியுமாய்க்கும். பக்கால சரியான க்ரௌட் ஆகிக்குது. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கோஆப்ரேட் இது பண்ணுங்க. மற்றது எங்கள்கிட்ட வந்து ஏர்போர்ட்டில் நாங்கள் நான் ஏர்போர்ட்டுக்கு இன்ஷால்லா நான் வருவேன். மற்றது அப்துல் லத்தீப் மௌலவி அவரோட மகன் தான் அவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு அவங்கள. ஸோ அவங்க 3 பேர் வருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஏர்போர்ட்டில் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவை வேண்டாம். நாங்கள் எல்லாரும் ஏர்போர்ட்டில் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அங்கே ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கால் அடித்து எங்களோட எங்கே இருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்திருக்கிறோம் ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறோம் என்ற தகவல்களை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் சவுதியோட நம்பர்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். சவுதியில் நீங்கள் இறங்கினாலும் மிஸ் ஆனாலும் இது பண்ணுறதுக்கு இஃப்திகான் ஹாஜியோட நம்பர் அவர் தான் வருவார் அவங்களை கூட்டிட்டு. அதே நேரம் அங்கே எங்கள்கிட்ட இருக்கிற மௌலவியோட நம்பர். அதே நேரம் இன்னொரு வழிகாட்டி ஒன்று வராரு ஒரு மௌலவி உண்டு. அவர் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேருடையும் சவுதி நம்பர் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்ணும். இதை நீங்க வந்து கட்டாயம் போன்ல இருக்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேக் ஒன்று நீங்க கொண்டு போற பேக்லையும் போட்டுக்கணும். மௌலவி சொன்ன மாதிரி அந்த நம்பரையும் கட்டாயம் வச்சுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபோன் இல்லாம என்ன சரி உங்களுக்கு தடமாட்டத்துல இதானாலும் உங்களுக்கு என்ன சரி ஒரு முறையில கான்டாக்ட் நம்பர் ஒன்று தேவை. எங்களோட ஐடி கார்டில் இருக்குது. அதே நேரம் உங்களோட கார்டு ஒன்றுலையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஹோட்டல்கிட்ட ஒரு கார்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்து அந்த இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பர்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஷா அல்லா நல்லா லேசாக்குவான் உங்களோட பயணத்துக்கு. எங்களுக்கும் துவா செஞ்சு கொள்ளுங்க. மேலதிகமாக ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு பர்சனலாக போகணும் இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஜிசாக் அல்லா ஹாய் இன்ஷா அல்லா. உங்களோட பயணங்கள் நல்ல முறையில் போயிட்டு வரதுக்கு நான் வந்து வாசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க பிரதர், நான் இந்த ஜப்பான்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க பிரதர், இந்த பேசல பிரச்சனை இல்லையா? டைம் இந்த என்ன ஃப்ளைட் வந்து 18ஆம் தேதி. இன்ஷா அல்லா நான் வந்து 19ஆம் தேதி மதியனால தான் நான் நிறைவு பண்ணுறேன். ஆஜி நீங்க பேசுறது இப்ப சில நேரம் இவங்களை எல்லாரும் குரூப்ல இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க தனியா வாரன்றதா ரைட். ஓகே 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 நீங்க பர்சனலா எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. ஓகே 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 ஓகே. வேற எங்கடா பொதுவா என்ன சரி கேள்விகள் இருந்தா உங்களுக்கு கேள்வி என்னால எங்கேயாவது நான் ஹெல்ப் பண்ண விஷயம் ஒன்றும் இல்லை தானே? ஓகே. அது ஜஸாக்கல்லா ஹைர் இன்ஷால்லா. எதுவும் என்ன டவுட் இருந்தாலும் எந்த நேரம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல சரி காலும் சரி தாங்க. இன்ஷால்லா நான் என்னால் என்ன ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி என்ன சரி ஃபத்வா விஷயங்களா இருந்தா அதில் இருந்தாலும் எங்களோட அதையும் தாங்க. நான் எங்களோட மௌலிகிட்ட கேட்டு சரி சொல்லலாம். இல்லை டிரெக்டாக மௌலியோட நம்பரையும் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.